ஏவம் இல்லை இல்லை समाधिकालात् पूर्वं तु भावयित्वा एवम् आदृतः ततो ध्यायेत् निलीन अक्षः देवी मां जगदीश्वरम्. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், எப்படி என்ன தியானம் பண்ணணுங்கிறதால சொல்லிக் கொடுத்தா ஹிமவானுக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருக்கா பராசக்தி. என்ன சொன்னால், நீ உன்னுடைய ரூபமாகப்பட்ட பகலில் இருக்கக்கூடிய விஸ்வன் ரூபமும் என்னுடைய விராட்ட ரூபமும் ஐக்கியம் பண்ணிக்கோ, அப்படி பண்ணி தியானம் பண்ணு. இல்லையா, நீ சொப்பனாவஸ்தையில் இருக்கக்கூடிய தைஜசனையும் என்னுடைய ஹிரண்ய கர்ப்ப ரூபத்தையும் ரெண்டையும் சேர்த்து ஒன்று, இது ரெண்டு ஐக்கியம் நினச்சி தியானம் பண்ணு. அந்த மாதிரி பிராக்ஞனாக இருக்கக்கூடிய என்னையும் அஜ்ஞானத்தோடு கூட இருக்கக்கூடிய பிராக்ஞன் எங்கள் ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வர சக்திங்கிறதையும் உன்னுடைய பிராக்ஞன் ஆனால் வித் அஜ்ஞானம், அந்த ரெண்டுமே ஐக்கியம்தான். நான் பிராக்ஞனாக இருக்கும்போது அந்த அஜ்ஞானத்தை கழட்டி விட்டுட்டா நானும் அந்த தேவியும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தியானம் பண்ணிட்டு அந்த ஹ்ரீங்காரமாக ஹகாரம் ரகாரம் ஈகாரம் இந்த மூன்று வித தேகங்களை உருவகப்படுத்தி தேவி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இப்பாரு சமாதி காலாத் பூர்வம் பாவயித்வா ஏவம் ஆதிருத்தக, சமாதி அடையிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான். இந்த தியானம் பண்ணுறதுன்னு சொன்னாலே என்னது விகல்ப சமாதின்னு பேர் இதுக்கு. அதாவது வித்தியாசமாக நான் வேறு தேவி வேறுன்னு ரெண்டையும் ஐக்கியப்படுத்தி பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்போ ரெண்டு இருக்குங்க, அதை ஐக்கியப்படுத்துகிறோம். அதனால் இந்த சமாதி நிலையை அடையிறதுன்னு சொன்னான்னா நிர்விகல்ப சமாதி தான் ஃபைனலாக வரும். சவிகல்ப சமாதின்னு சொன்னான்னா கொஞ்சம் அந்த இது மாதிரி யோசிக்கிறது, இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து ஆனால் கூட ஐக்கியத்தை சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி அந்த நிர்விகல்ப சமாதி வரத்துக்கு முன்னாடி ஏவம் பாவயித்துவா, இவ்வாறு நீ மனசில் தியானம் பண்ணின்று ஆதரத்தக ஆதரவோடு கூட ததோ தியாயேத்து நிலீன அச்சக, கண்ணை மூடிக்கணும், கண்ணை மூடி தியானம் பண்ணணும். நீ அச்சகன கண்கள். தேவி மாம் ஜெகதீஸ்வரி, என்ன தேவியாகப்பட்ட என்னை, ஜெகத்துக்கே ஈஸ்வரியான என்னை இவ்வாறு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணு. சமாதி காலா பூர்வம் து பாவயித்வா ஏவம் ஆத்ருதஹ ததோ த்யாயே நிலீன அக்ஷோ தேவி மாம் ஜெகதீஸ்வரம். நிலீன அச்சக பாணௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ நிவ்ருத்த விஷய ஆகாங்க்ஷः வீததோஷः விமத்சரः. ஸோ நாசா அபியந்தரச்சாரிணவ், மூக்கு வழியாக போகக்கூடிய காற்று. என்னெல்லாம் பிராணனும் அபானனும் போகிறது. அபானங்கிறது உள்ளே இழுக்கக்கூடிய காற்று. அதனால தான் சாத்தை வாயில் போட்டால் உள்ளே யார் இழுக்கிறா, இந்த அப்பானை இழுத்தா தான் உள்ளே போகல வாயிலே இருக்க வேண்டியதான். உள்ளே இருக்கிற அப்பான காற்று நம்மளுடைய சாப்பாடெலாம் உள்ளே இழுக்குது. ஸோ வாட் எவர் கேஸ் எதுனாலும் மூக்கில் வழியாக போகக்கூடியது அப்பான கேஸ் தான் இழுக்கணும், மூக்கு வழியாக போகிற காற்றை. ஸோ அப்பானம் உள்ளிழுக்கக்கூடிய காற்று, பிராணன் வெளியே வரக்கூடிய காற்று. இந்த ரெண்டு காற்றையும் மூக்கு வழியாக விடும் பொழுது அபியாந்தர அது வழியாக செல்லக்கூடிய அந்த ரெண்டு காற்றையும் நிவிருத்த விஷய ஆகாங்ஷக, விஷயத்தில் நினைக்காம அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடணும். ஸோ நிவர்த்தி அதிலிருந்து நிவர்த்தி ஆகிடும். இதில் விஷய ஆகாங்ஷா, விஷயத்தில் உள்ள இச்சைகள் விருப்பங்கள். ஸோ எல்லா இந்திரியங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நீக்கி இந்த பிராணனை நம்ம அப்சர்வ் பண்ணோம். இதில் 6th சாப்டரில் ஏற்கனவே கீதையில் சொல்லிட்டார் பகவானே எப்படியெல்லாம் தியானம் பண்ணணும், மூச்சு எப்படி இருக்கணும், சீராக இருக்கணும், எப்படி உட்காரணும் எல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் தான் இனிமேல் வரப்போகுது. ஸோ வீத தோஷக விமத்சரக, மத்சரியம்னு சொன்னா போட்டா போட்டி. ஸோ எல்லாருடைய மனசில் போட்டா போட்டி போட்டுருக்காம தோஷங்களெல்லாம் நீக்கி அப்படி சீராக மூச்சு விடணும். பிராணனும் அப்பானும் சீராக விடணும். அப்போ தான் மனசு அமைதியாகும். இல்லைன்னா புசு புசுன்னு மூச்சு விட்டா என்னாகும், மனசு அடங்கவே அடங்காது. அதை மாதிரி மனசு அடங்காமல் இருக்கக்கூடாது. அப்போ தான் மனசு அடங்கும். பிராணனுக்கும் மனசுக்கும் ரொம்ப இது இருக்குது, க்ளோஸ்னஸ் இருக்குது. அதனால தான் உரையில் சொல்லும்போது கூட பிராணனுக்கு அடுத்தாப்பில் சூஷ்மமாக, அதுலேயும் சூஷ்மமான மனசை சொல்கிறோம். அதனால அந்த பிராணனை சீராக மூச்சு விட்டு கொண்டு ராதே கிருஷ்ணா. ஓகே ஓகே. பிராண அபானௌ சமௌ கிருத்வா நாசாபி தச்சசாரிணௌ நிவ்ருத்த விஷய ஆகாங்க்ஷः வீததோஷः விமத்சரः. பக்த்யா நிர்வ்யாஜயா யுக்தः குஹாயாம் நிஸ்வனே ஸ்தலே ஹகாரம் விஸ்வமாத்மானம் ரகாரே பிரவிலாபயேத். ஸோ நிர்வியாஜயா பக்தியா, ஒரு காரணம் இல்லாத பக்தி. எனக்கு அது வேணும் இது வேணும்னு பக்தி பண்ணுறதில்லை. எந்த காரணம் இல்லாமல் அப்படியே சுயமாக அந்த பக்தி பண்ணுறோமே அது நிர்வியாஜயா பக்தி. ஒரு ஹேத்து கிடையாது, ஒரு காரணம் கிடையாது. அப்படிப்பட்ட பக்தியோடு கூட யுக்தக குஹாயாம் நிஸ்வனே ஸ்தலே. நிஸ்வனம்னு ரெண்டு ஆப்போசிட் அர்த்தம். நிஸ்வனத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று சைலன்ஸு, ஒன்று சத்தம். இந்த இடத்துல சைலன்ஸ்.
ஸோ சைலண்ட்டான ஒரு இடத்துல ஒரு குகையிலையோ இல்லை தனியாக ஒரு இடத்துலையோ போய் உக்காந்துண்டு ஹகாரம் விஸ்வம் ஆத்மான ஹகார ரூபம் ஏற்கனவே படிச்சுட்டோம். ஹகார ரூபம் தேவியோட ஹகார ரூபம் தான் உலக வடிவமாக விஸ்வமாக விராட் வடிவமாக நம்மளுக்கு ஜாக்கிரத் நிலைமையில் இருக்கக்கூடிய விஸ்வன் என்ற சரீரமாக இருக்கக்கூடிய அந்த ஹகாரத்தை ரகாரே விலாபயேத் விலாபனம் பண்ணுறதுல லயம் பண்ணிடணும். எங்கள் சொப்னாவஸ்தையில் உள்ள தைஜச ரூபத்தில் அதுதான் ரகாரம். ஸோ அந்த ஹிரண்ய கர்ப்ப ரூபம் அந்த ரகாரத்தில் அந்த ஹகாரத்தை விலாபனம் பண்ணணும்னு லயம் பண்ணிவிடு. ஸோ விஸ்வனை கொண்டு தைஜசனில் அடக்கு. ஸோ எப்போது உலகத்தில் பார்க்குறோச்சே கண்ணு பிரதானம். காலம்பர வேளையில் நம்மெல்லாம் போய் கண்ணு தான் பிரதானமான இந்திரியம். காலை வேளையில் ஏன்னா கண்ணு இல்லாட்ட ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் கண்ணு ரொம்ப பிரதானமான இந்திரியம். ஸோ அந்த மாதிரி காலை வேளையில் அப்படி பல இடங்களுக்கும் பறந்து பறந்து போகக்கூடிய இந்திரியங்களை சொப்னாவஸ்தையிலையா முதல்ல கொண்டு அடக்கு அப்படிங்கிறார். ரகாரம் தைஜசம் தேவம் ஈகாரே பிரவிலாபயேத் ஈகாரம் பிராக்யம் ஆத்மானம் ஹ்ரீங்காரே பிரவிலாபயேத். ஸோ தைஜசன் என்று சொல்லக்கூடிய அந்த சொப்ன சரீரத்தை அதுதான் ரகாரம். அந்த ரகாரத்தை கொண்டு தேவியும் ஈகாரே ஈகாரம் நான் தான் சொல்லிட்டாவள். ஈகாரம் வந்து அந்த பிராக்ஞனது சம்பித் ரூபமான அந்த தேவி தான் ஈகாரம். ஸோ அந்த மாதிரி பிராக்ஞனாகப்பட்ட அந்த ஈகார ஸ்வரூபத்தில் கொண்டு விலாபயேத்து அதை கொண்டு அடக்கு. ஸோ சொப்பன சரீரத்திலேருந்து ஏன்னா சொப்பன சரீரத்தில் மனம் ஆப்ரேட் ஆகும். மனசு ஏதோ கற்பனை பண்ணும், அப்படியே எல்லா இந்திரியங்களும் தானே எடுத்துக்கும், எல்லா இந்திரியங்களோட போர்ஷனை தானே எடுத்துக்கும், தானே சொப்பனத்தில் தண்ணியே பார்க்கும், எல்லாம் பண்ணும் அது. ஸோ அதை மனசை அடங்கி போகிற நிலைமை தான் பிராக்ஞ வடிவம். அந்த பிராக்ஞனில் கொண்டு அந்த ஈகார சொப்பன சரீரத்தை கொண்டு அடக்கு. அதான் ஈகாரத்தில் விலாபயேத் அதை அடக்கு. ஈகாரம் பிராக்ஞம் ஆத்மானம். அந்த ஈகாரம் என்னது? பிராக்ஞ வடிவம் இல்லையா? பிராக்ஞமாக இருக்கக்கூடிய பிராக்ஞன்னா சர்வம் அறிந்தது காரண சரீரம். அதுக்கு பேர் காரண சரீரம். அந்த காரண சரீரத்தில் கொண்டு அதை அடக்கிட்டு அதை கொண்டு எங்கே கொண்டு அடக்கணும்? ஹ்ரீங்காரே விலாப்பை ஏற்றுக்கிறான். ஹ்ரீம்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த பிந்துவை குறிக்கிறது. சத்தாக அந்த 4வது துரியமாக இருக்கக்கூடிய அந்த ஹ்ரீம்கிற அந்த பிந்துவில் கொண்டு அடக்குங்கிறா. ஏன்னா அந்த பிந்து 3 இடத்துலையுமே இருக்கணும். அதனால தான் ஹ்ரீங்காரன்னு சொல்லிட்டான். ஹா அப்புறம் ர இ அது தவிர 4வதாக இருக்கக்கூடிய பிந்து அந்த 3 சரீரத்துலேயுமே அந்த இருக்கணும். அது அந்த பிந்துவாகப்படுது. ஏன்னா துரியங்கிறது தனியாக இருக்காது. எப்படி கோல்டு வந்து எல்லா 3 விதமான நகையில் இருக்கோ, ஒரு கை வளையல்லே கோல்டு இருக்குது, காதில் உள்ள ஸ்டட்லேயும் கோல்டு இருக்குது, மோதிரத்துலேயும் கோல்டு இருக்குது. ஸோ கோல்டுங்கிறது 4வதுன்னு சொல்ல முடியாது. அது 3லேயும் ஊடுருக்கி தானாக தனியாகவும் நிற்கும். கோல்டு தனியாகவும் கட்டியாக பாராக நிற்கும். ஸோ அதுதான் அது மாதிரி தான் துரியத்தை பார்க்கணும். ஸோ அதனால் அந்த ஹ்ரீங்காரத்தில் கொண்டு கடைசியாக அந்த சத்து அந்த காரண சரீரத்தை கொண்டு கடைசியில் துரியமான சத்தில் கொண்டு அடைக்கப்படுதுன்னு சொல்கிறோம். இப்படி தியானம் பண்ணுறது எல்லாமே ஹவு வி ஆர் டூயிங் தியானம். ரகாரம் தைஜசம் தேவம் ஈகாரே பிரவிலாபயேத் ஈகாரம் பிராக்ஞம் ஆத்மானம் ஹ்ரீங்காரே பிரவிலாபயேத். வாச்சகதாஹீனம் द्वैतभाव विवर्जितम् अखण्डं सच्चिदानन्दं भावयेत तत्शिकान्तरे. ஸோ வாச்சகதாஹீனம்னு என்னது? ஒரு வாச்சியம்னு சொன்னால் ஒரு பூ அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதோட அர்த்தம் சேர்ந்தே வந்துடுது. பூன்னு உடனே அதோட அர்த்தமும் இருக்குதுல்ல, வெறும் வார்த்தை மட்டும் இல்லை. ஆனால் பூன்னு சொல்லலைன்னா வார்த்தையும் இல்லை, அதோட அர்த்தமும் இல்லை. ஸோ வாச்சகதா த வேர்ட் அண்ட் இட்ஸ் மீனிங். ஸோ சொல்லும் பொருளும் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு என்ன நிலை? துவைத பாவ விவர்ஜிதம்னுட்டார். காஸ் அண்ட் இஃபெக்ட்னு சொல்கிறது. ஒரு காரணமும் அது ஒரு காரியம் இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதை காரியத்துக்கு ஒரு காரணம், அது ரெண்டுமே இல்லாத நிலைமை. காரியமும் கிடையாது, காரணமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அதுதான் சச்சிதானந்த அகண்ட ரூபம். அந்த பிராக்ஞ ஸ்வரூபத்துக்குள்ளேயே நுழைஞ்சாச்சு, அந்த துரிய பாவத்தில் இருக்கிறது. அதுக்கு பேர் சச்சித்து ஆனந்தம்னு சொல்லக்கூடிய அந்த அகண்டமான பூர்ணமான நிலைமை. கண்டம்னா இது பிளவுபட்ட நிலை, அகண்டம்னா பூர்ணமான நிலை. சச்சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அனுபூதின்னு அர்த்தம்ங்க. பாவையே சிகாந்தரை. இது எங்கே கொண்டு பாவிக்கணும்னு சொன்னால் உன்னுடைய சகசிராரத்தில் சிகாந்தரை. சிகான தலைமையில் அந்த அந்தரை அதில் இருக்கக்கூடிய சகசிராரத்தில் தேவியாகப்பட்ட
அப்படிப்பட்ட என்னை எதுவுமே காரியம் காரணம் எஃபெக்ட் எதுவுமே கிடையாத ஒரு நிலைமையாக நீ தியானம் பண்ணு சகசிராரத்தில். வாச்சகதாஹீனம் துவைதபாவ விவர்ஜிதம் அகண்டம் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் பாவயே தக்ஷிகாந்தரே इति ध्यानेन मां राजन् साक्षात्कृत्य नरोत्तमः मद्रूप एव भवति द्वयोः अपि एकता यतः. இவ்வாறு தியானிச்சால், ஹே ராஜன், ஹே ஹிமவானே, என்னை இவ்வாறு தியானித்தால் சாட்சாத்கிருத்திய மனரோத்தமா மனசுல தியானத்தினாலேயே நானும் அவளும் வேறு இல்லைங்கிற ஒரு சாட்சாத்காரம் வந்துடுது. அதான் அபரோட்ச ஞானம் வந்துடுது. அப்போ மத்ரூப ஏவபதி, அப்போ என்னாச்சு, அவனும் நானும் வேறு இல்லைங்கிறது சாரூபியம். இது சாரூபியம் சொல்கிறான். ஸோ சாரூபிய பக்தி அவனுக்கு வந்துடுது. துவயோகோ அப்படி ஏகதாயத்தக. ஸோ ரெண்டு பேருக்கும் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லாத அந்த சாரூபியமாகப்பட்ட நிலையை அவன் அடைவான். योगयुक्त्या अनया दृष्ट्वा माम् आत्मानं परात्परम् अज्ञानस्य सकार्यस्य तत्क्षणे नाशकः भवेत्. ஸோ யோகயுக்தையா அனையா யுக்தியா, யோக யுக்தின்னு இது ஒரு யோகமான ஒரு யுக்தி, ஒரு பொருத்தமான ஒரு வழி. ஸோ இப்படிப்பட்ட யோகத்தில் தியானமே ஒரு யோகம், தியான யோகம் இது. ஸோ அனையா இதனால் பராத்பரம் மாம், பராத்துக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலே பரா பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த பிரகிருதிக்கெல்லாம் அப்பேற்பட்டவளாக இருக்கக்கூடிய பரம்மாம், பரமமாக இருக்கக்கூடிய உயர்வாக இருக்கக்கூடிய என்னை ஆத்மானம், அதாவது உன்னுக்குள்ளேயே நானே தான் இருக்கேன். ஸோ ஆத்மானமாகவும் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடியது நான் தான், பராத்பரம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடியது நான் தான். அதை பார்த்து திருஷ்டுவா ச காரியசிய அஜ்ஞானசிய, இப்போ காரியத்தோடு கூடிய அந்த இதெல்லாம் அஜ்ஞானமெல்லாம் போயிடுது. கர்மமும் இசிக்கொல்ட்டு அஜ்ஞானம் போன கிளாஸில் பார்த்தோம் நம்ம. ஸோ காரியம் இருந்தாலே அஜ்ஞானம் இருக்கா, காரியம் பண்ணும்போதே அஜ்ஞானத்தினால காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ச காரியசிய அஜ்ஞானசிய, காரியத்தோடு கூடிய கர்மத்தோடு கூடிய அந்த அஜ்ஞானத்தினுடைய தட்சணே நாசக பவித், அந்த க்ஷணமே நாசமாகிவிடும். காரியத்தோடு கூடிய அந்த அஜ்ஞானமாவது இம்மீடியட்டாக அந்த க்ஷணமே அந்த ஞானம் துளிர்த்து விடும். அதனால அஜ்ஞானம் நாசமாகிவிடும். योगयुक्त्या अनया दृष्ट्वा माम् आत्मानं परात्परम् अज्ञानस्य सकार्यस्य तत्क्षणे नाशकः भवेत्. इति अष्टादशसहस्रस्यां संहितायां सप्तमे देवी गीतायां ज्ञानस्य मोक्ष हेतुत्ववर्णकं नाम चतुर्विंशोऽध्यायः. अथ पञ्चत्रिंशोऽध्यायः. हिमालय उवाच योगं वद महेशानि स अङ्गं संवित्प्रदायकं कृतेन येन योग्यः अयम् अहं பவேயம் தத்வதர்ஷனே. ஹிமவான் கேட்குறான். இவ்வளோ எல்லாம் கேட்டுட்டு யோகம் வத மகேஷானி, இப்போ யோக யுக்தியான்னு சொல்லிட்டா தேவி. இந்த மாதிரி யோகத்தோடு கூட இருக்கணும்னு சொன்னால் சேர்க்கை, யோகம்னாலே சேர்க்கை. ஸோ இது யோகம்னா என்னதுன்னு கேட்குறான் அடுத்த கேள்வி. யோகம் வத மகேஷானி, மகா ஈஷானி, ஈஷனுக்கு மனைவியே நீ யோகத்தை சொல்லு. ச அங்கம், ஸோ அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் என்ன. இப்போ அஷ்டாங்க யோகம்னு 8 விதமாக இருக்கு இல்லையா, அஷ்டாங்க யோகம் ஒரு ஸ்டெப்பாக 8 ஸ்டெப்பு. ஸோ அதோட அங்கத்தோடு கூட சொல்லு. சம்பித் பிரதாயகம், அதுதான் ஞானத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டே. நீ யோகத்தோடு இருந்தால் தான் ஞானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த யோகத்தை சொல்லு. ஞான ஸ்வரூபமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த யோகத்தை சொல்லு. ஏன கிருத்தேன, அந்த யோகத்தை செய்வதால் தத்துவதர்ஷனே அகம் யோகியோ பவேயம். தத்துவதர்ஷனது பகவானை தரிசிப்பதில் நான் யோக்கியமானவனாக ஆவேன். பவேயம். ஸோ தத்துவத்தை பார்க்கணும். கடைசி விஷயம் என்னது, உள்ளுக்குள்ளேயே பகவத் தர்ஷனம் கிடைக்கணும், அந்த ஐக்கியம் ஏற்படணும். அதான் சாரூபியமெல்லாம் சொல்லிட்டான். ஸோ அது எப்படி கிடைக்கும், அந்த யோகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ இவர் கேட்குறாரு ஹிமவான். हिमालय उवाच योगं वद महेशानि स अङ्गं संवित्प्रदायकं कृतेन येन योग्यो अहं भवेयं तत्त्वदर्शने. देवी उवाच
न योगः नभसः पृष्ठे न भूमौ न रसातले ऐक्यं जीवात्मनः आहुः योगं योगविशारदाः இப்போ நீ யோகத்தை ஏதோ ஆகாசத்தில் இருக்குது, ஏதோ ஒரு பொருள் போல் இருக்குது, ஆகாசத்தில் இருக்கோ அப்படின்னு நினைக்காதே. நவசக பிருஷ்டே, ஆகாசத்து மேலே ஒன்றும் இல்லை. அது பூமியில் ஒன்றும் யோகம் இல்லை. ரசாதலத்தில் யோகம் கிடையாது. ஜீவ ஆத்மனோகோ ஐக்கியம். சரி, பூமியும் ஆகாசமும் சேர்றது யோகம்னு நினச்சிக்காதே, அதெல்லாம் யோகத்துன்னு அர்த்தம் கிடையாதுப்பா. ஜீவனுக்கும் ஆத்மா பரமாத்மாவுக்கும் உள்ள ஐக்கியத்தை மட்டும்தான் யோகம் என்று யோக விசாரதாக ஆகுகு. யோக பண்டிதர்கள், யோகத்தை பற்றி சொல்ல அறிந்த பண்டிதர்கள், விசாரதாகான பண்டிதர்கள், அந்த பண்டிதர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். ஸோ பூமியும் ஆகாசமும் சேர்றது, அதுவும் தான் சேர்க்கை. அந்த சேர்க்கையெல்லாம் யோகம்னு சொல்ல முடியாதுப்பா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேருது மட்டுமே யோகம் என்று சொல்லப்படுகிறது. देवी उवाच न योगः न भवस न भसः पृष्ठे न भूमौ न रसातले ऐक्यं जीवात्मनोः आहुः யோகம் யோக விசாரதாः. நபஸ்னு ஒரே வார்த்தை. நபஸ்ங்கிறது ஆகாசம்னு அர்த்தம். தத்ப்ரத்யூஹாः ஷடாக்யாதாः யோக விக்னகரா அனக காம क्रोधौ लोभ मोहौ मदमात्सर्य संज्ञौ. தத் பிரத்யூகாக, பிரத்யூகம்னு சொன்னான்னா பிரதிகூலமான விஷயங்கள், தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த தடங்கள் ஷடாக்கியாதாக. ஸோ யோகம் பண்ணுறதுக்கு 6 விஷயம் தடங்கள் பண்ணுறது, நமக்கு தடை பண்ணுறது. யோக விக்னகரா அனக, அனகன்னு கூப்பிட்றாரு. குற்றமற்றவனே அனக, குற்றமற்றவனே ஹிமாலயா. தெரிஞ்சுக்கோ, நம்ம யோகம் பண்ணணும், ஜீவ பரமாத்மா ஐக்கியம் வரணும்னு தியானம் பண்ணுறோச்சே 6 விஷயங்கள் நம்மளுக்கு யோகத்தை விக்னம் பண்ணும், தடை பண்ணும். காம குரோத, இதெல்லாம் தான் 6 ஷட் எதிரி. நமக்குள்ளே உள்ள எதிரிகள் 6 சொல்லியிருக்கோம். காமம் ஆசை, குரோதம் கோபம், லோபம் பேராசை, மோகம் மயக்கம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை, மதம் கர்வம், இதெல்லாம் மாத்சரியம் போட்டா போட்டி, இப்படி 6 விதமான எதிரிகள் நமக்குள்ளேயே இருந்து நம்ம யோகம் பண்ணுறதை தடுக்கும். योग अंगैः एव विद्वान् योगिनः योगमाप्नुयुः यमं नियमम् आसन प्राणायामो ततः परं प्रत्याहारं धारणाख्यं ध्यानं सार्धं समाधिना अष्ट अंगानि आहुः एतानि योगिनां योग साधने. ஸோ யோகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. யோக அங்கைகி ஏவ பித்வா, 8 விதமான அங்கங்கள் இருக்குது இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு. அந்த 8 அங்கங்களாலேயே இந்த காமக்ரோதம், இந்த 6 எதிரிகளை அப்படியே அடித்து நொறுக்கி, ஸோ பித்வா அதையெல்லாம் பிளந்து அதை தாண்டி யோகினக யோகம் ஆப்னியுகுன்னு அடைகிறார்கள். ஸோ இந்த யோகத்தை அடையிறது எப்படின்னு சொன்னால், ஜீவபரம ஐக்கியத்தை அடையிறது எப்படின்னு சொன்னான்னா, அஷ்டாங்க யோகம் பண்ணணும். அது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உன்னுடைய ஆசையெல்லாம் துறக்க வைக்கும். அதுவே அந்த அங்கங்களே, அந்த யோகத்தோட அங்கங்களே ஒன்று இந்த 6 எதிரிகள்லேருந்து மீட்டு கொண்டு வந்துடும். அதை தாண்டி யோகிகள் வந்து விடுவார்கள். அதோட ஸ்டெப்பு என்னெல்லாம்னா, முதல்ல யமம்ங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப், அடக்கிறதுன்னு அர்த்தம். நியமம், என்னெல்லாம் நியமப்படி விதிச்சிருக்கோ அந்த சாஸ்திரம் சொல்கிற விதிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது. ஆசனம், உட்கார்ற போஸ், அதில் 2 போஸ் தான் எனக்கு அனுப்பிச்சேன். அது என்ன போஸ்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. அது டீட்டெயில்ஸாக ஒவ்வொன்றும் இங்கே வருது, பின்னாடி எல்லாம் என்னதுன்னு வருது. ஸோ பிராணாயாமம், பண்ணுறது என்னது, மூச்சு பயிற்சி, மூச்சு அடக்கிறது. ஸோ ததப்பரம், அதுக்கு மேலே பிரத்யாகாரம், இது பேசிக்ஸ். இது பேசிக்கு அப்புறம் பிரத்யாகாரம்னு சொல்கிறது என்னது, வெளியில் போகிற இந்திரியங்களை உள்ளே இழுக்கிறது. பிரத்யாகாரங்கிறது வெளியில் போகிற இந்திரியங்களில் உள்ளே இழுத்துக்கிறதுன்னு அர்த்தம். உள்ளே இழுத்துக்கிறதுன்னு என்னது, எல்லாம் வெளியில் நமக்கு கண்டதெல்லாம் போகிறது, சினிமா போனால் ஆசை இருந்தால் போகமாட்டேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துக்கிறது, தியானம் பண்ணுறேன்னு உட்காடுறது. அந்த மாதிரி வெளியில் போகக்கூடிய இந்திரியங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் பிரத்யாகாரம். தாரணான்னு சொன்னான்னா அது ஒரு விதமான தியானம். என்ன தியானம்னா, ஒரு மூர்த்தியை முன்னாடி வச்சுக்கணும். ஒரு மூர்த்தியை முன்னாடி வச்சுட்டு ஒவ்வொரு அவயவமாக பார்த்து அதையே நினச்சிட்டு அதையே தியானம் பண்ணுறது. கண்ணால் பார்த்துட்டே ஒவ்வொரு அங்கமாக பார்க்குறது. மேலேருந்து கீழே பார்க்கலாம், கீழேருந்து மேலே பார்க்கலாம். அதுக்கு பேர் தாரணை. அதுக்கப்புறம் மூர்த்தியை எடுத்துட்டு மனசுக்குள்ளே அந்த மூர்த்தி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணுறது தியானம்.
ஸோ தாரணாக்கியம், அப்புறம் தாரணா என்று சொல்லக்கூடியது, அடுத்தது தியானம் என்று சொல்லக்கூடியது. அதுக்கு மூர்த்தியெல்லாம் கிடையாது, மனசுக்குள்ளேயே அந்த மூர்த்தியை கொண்டு வந்துடணும், கொண்டு வந்து அது தியானம் பண்ணுறது. அது கூட லாஸ்ட்டாக இருக்கிறது சமாதி. சமாதி நிலைமைன்னு சொன்னேன்னா, நான் ஒன்று இருக்கேன், மூர்த்தின்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கப்படாது. நானும் அந்த மூர்த்தியுமே இல்லை, காணா போயிட்டு ரெண்டு ஐக்கியமாயிடுது, அது பேர் சமாதி. இப்படி 8 ஸ்டெப்பு. அட்டாங்காணி ஆகுகு ஏதானி, இப்படியாக 8 ஸ்டெப் சொல்லப்படுகிறது. யோகனாம் யோக சாதனை, இதான் வழி, சாதிக்கக்கூடிய சாதனா மார்க்கம் இது. அந்த யோகத்தை அடையக்கூடியது, ஜீவபரம ஐக்கியத்தை அடையக்கூடிய வழி, யோக சாதனத்துக்கு வழியாக இருக்கக்கூடியது, யோகிகளுடைய யோக சாதனைக்கு வழியாக இருக்கக்கூடியது இந்த 8 ஸ்டெப்பு. योगिनः योगम् आप्नुयुः यमं यमम् आसन प्राणायामौ ततः परं प्रत्याहारं धारणाख्यं ध्यानं पादं समाधिना अष्ट अङ्गानि आहुः एतानि योगिनां योगसाधने अहिंसा सत्यम् अस्तेयं ब्रह्मचर्यं दया आर्जवं क्षमा धृतिः मित आहारः शौचं च इति यमादश. ஸோ யமம்னா என்னதுன்னு ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யமம்ங்கிறது 10 நிலைமைகள், 10 விதமான நிலைமைகள் கூடியது யமம். அஹிம்சை, அதெல்லாம் என்னெல்லாம். ஸோ அஹிம்சை, யாருக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது, சத்தியம் பேசணும், உள்ளதை பேசணும், அஸ்தேயம் திருடப்படாது, ஸ்தேயம்னா திருட்டு, அஸ்தேயம்னு திருடக்கூடாது, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் சுத்தமாக. பிரம்மச்சரியங்கிறது என்னது, எப்போதுமே பகவத் தியானத்தில் இருக்கிறதே பிரம்மச்சரியம் தான். ஸோ தயா, எல்லாருக்கும் தயை காட்டணும். ஆர்ஜவம், நேர்மையாக இருக்கணும். ஆர்ஜவம்னா ருஜுத்தன்மை, ருஜுத்தன்மைங்கிறது நேர்மையாக இருக்கிறது. க்ஷமா, பொறுமை, ரொம்ப பொறுமையோடு இருக்கணும். திருதி, உறுதியாக இருக்கணும். செய்கிற காரியத்தில் நல்ல காரியமாக இருக்கணும், அது கெட்ட காரியத்தில் உறுதியாக இருந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ நல்ல காரியத்தில் நல்ல செய்கிறதுல உறுதியாக இருக்கணும், திருதி, அந்த உறுதி வேண்டும். மித ஆகாரக, அளவான சாப்பாடு. சௌச்சம், க்ளீன், உள்ளும் புறமும் க்ளீனாக இருக்கணும். எப்போவுமே நம்ம வீட்டு சுற்றி வட்டாரத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும், நம்மளும் க்ளீனாக இருக்கணும், உள்ளுக்குள்ளேயே நல்லதே நினைக்கணும், அதுதான் சௌச்சம். இது யமாதசக, இப்படி யமம் 10 வகைப்படும். अहिंसा सत्यम् अस्तेयं ब्रह्मचर्यं दया आर्जवं क्षमा धृतिः मित आहारः शौचं च इति यमादशः. तपस्सन्तोष आस्तिक्यं दानं देवस्य पूजनं सिद्धान्तश्रवणं चैव ह्रीः मतिश्च जपोहुतम्. அடுத்தலை தச ஏதே நியமாः प्रोक्ताः मया पर्वतनायक. அடுத்த நியமங்கள் என்னன்னு சொல்றார். இப்போ யமத்துக்கு அடுத்தது நியமங்கள் 10ன்றாருங்க. தபக சந்தோஷ, அதாவது தபஸ் பண்ணுறது. தபஸ்ங்கிறது செய்கிற காரியத்தை ஸ்ரத்தையாக செய்கிறது எல்லாமே தபஸ் தான். ஸோ சமையல் பண்ணுறோம், அதை கொஞ்சம் ஸ்ரத்தையாக பண்ணி எல்லாம் நன்னா இருக்கணுமே அமையணுமேனு பகவத் தியானத்தில் பண்ணினா அது ஒரு தபஸ். ஸோ அது எல்லாமே தபஸில் அடக்கம். தபஸ்னால் போய் காட்டில் போய் நின்றுட்டு ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறது மட்டும் இல்லை. ஸோ அது மாதிரி தபஸ். சந்தோஷம், திருப்தி, அந்த சந்தோஷங்கிறது கிடைச்சதை வச்சு திருப்தியாக இருக்கிறது சந்தோஷம். ஆஸ்திக்யம்னு சொன்னது கடவுளை நம்புறது, வேதத்தை நம்புறது. ஆஸ்திகம்னு சொன்னால் ஆஸ்திக புத்தினா கடவுளை நம்புறதை விட வேதத்தை நம்புறது ஆஸ்திகம்னு சொல்கிறோம். ஆஸ்திகம் தானம் கொடுக்கறது, தேவசிய பூஜனம், பகவானுக்கு பூஜை பண்ணுறது, சித்தாந்த ஸ்ரவணம், அந்த ஒவ்வொரு ஃபிலாசபி இருக்கு இல்லையா. ஸோ என்னென்ன ஃபிலாசபி, நம்ம ஹிந்துயிசம்னா நம்ம ஹிந்துயிச ஃபிலாசபி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி உள்ள சித்தாந்தம் அதை கேட்கறது, தெரிஞ்சுக்கிறது. ஹ்ரீஹின்னு அது கெட்ட காரியம், தர்மம் இல்லாத காரியத்தை செய்யும்போது வரக்கூடிய வெக்கத்துக்கு ஹ்ரீன்னு பேர். ஸோ அந்த ஒரு வெட்கம் இருக்கணும். ஹ்ரீமதிஹி, அதாவது அந்த அந்த மாதிரி ஒரு புத்தி. ஜபக, ஜபம் பண்ணுறது, தேவியை பற்றியோ இல்லை ஜபத்தை இதை பண்ணிகிட்டே இருக்கிறது. குதம், யாகம் பண்ணுறது. இதெல்லாமே இந்த யமங்கிற இதுக்குள்ளே சொல்லப்படுகிறது. அந்த 10 புரோக்தாக சொல்லப்படுகிறது. மயா பர்வத நாயகன், இந்த பர்வதத்தின் தலைவனே, ஹிமவானேன்னு கூப்பிட்றான். तपः सन्तोषास्तिक्यं दानं देवस्य पूजनं सिद्धान्तश्रवणं च एव ह्रीमतिश्च जपः हुतं. दश एते नियमाः प्रोक्ताः मया पर्वतनायक. पद्मासनं स्वस्तिकं च भद्रं वज्रासनं तथा वीरासनम् इति प्रोक्तं. கிரமாத் ஆசன பஞ்சகம்.
ஸோ அடுத்து ஆசனம் தேர்ட் ஸ்டெப்பு, அஷ்டாங்க யோகத்தில் உள்ள தேர்ட் ஸ்டெப்பு பத்மாசனம் ஸ்வஸ்திகம். பத்மாசனம் மட்டும் உட்காந்து, பத்மாசனம் எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு காலை நல்ல கிட்டக்க ரெண்டு மடிச்சு எடுத்து உட்காடுறது இல்லையா கீழே. ஸோ அது பத்மாசனத்தில் அது ஒரு ஆசனமாக உட்காந்துருக்கலாம். அதாவது நம்ம வந்து பகவானை தியானம் பண்ணுறோச்சே உடம்பு வந்து நம்மளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி உட்காந்துக்கணும். ஸோ பத்மாசனம் போட முடிஞ்சால் பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கணும். ஸ்வஸ்திக ஆசனம்னு ஒரு ஆசனம், அது இப்போ நான் அனுப்பிச்சிருக்கேன். என்னன்னா அதை பற்றி எப்படி போடுறதுங்கிறதெல்லாம் இங்கே சொல்லித்தர்றார், பின்னாடி சொல்லித்தர்றார் அதெல்லாம். ஸ்வஸ்திக ஆசனம், பத்ராசனம், வஜ்ராசனம். வஜ்ராசனம் தெரியும் ஓரளவுக்கு நமக்கு, காலை வந்து முட்டிக்கால் போட்டு அப்படியே கீழே உட்காருது இல்லையா, கீழே உட்காந்து அது வளைச்சி காலை வளைச்சி அது மேலே உட்காருது, கால் மேலே உட்காருது. ஸோ அது மாதிரி வஜ்ராசனம். வீராசனம், வீராசனம்ங்கிறது ராமர் உட்காந்துக்காரே ஒத்த காலை மேலே போட்டுட்டு ஒரு காலை தொங்க போட்டுட்டு, ஸோ அது வீராசனம். இது புரோக்தம் கிரமாத் ஆசன பஞ்சகம், இப்படி 5 ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிஞ்சுதா? பத்மாசனம் ஸ்வஸ்திகம் ச பத்ரம் வஜ்ராசனம் ததா வீராசனம் இதி ப்ரோக்தம் க்ரமாத் ஆசன பஞ்சகம். पूर्वोः उपरि विन्यस्य सम्यक् पादतले शुभे अङ्गुष्ठौ च निबध्नीयात् हस्ताभ्यां व्युत्क्रमात् ततः पद्मासनम् इति प्रोक्तं योगिनां हृदयङ्गमम्. யோகினாம் ஹிருதயங்கமம்னு அவளுக்கு ஹிருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சது. யோகிகள்லாம் எப்படி உட்காருவாங்க, மேக்ஸிமம் பத்மாசனத்தில் தான் உட்காருவான்றான். ஸோ அது பத்மாசனம் புரோக்தம், அது பத்மாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யோகிகளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஊர்வோகோ உபரி, தொடக்கி மேலே, சம்யக் பாதத்தலே சுபே, ஒரு காலை தூக்கி போட்டுண்டு ரெண்டு காலை இந்த தொடைக்கு மேலே வலது தொடைக்கு மேலே இடது கால், இடது தொடைக்கு மேலே வலது கால், அப்படி போட்டுக்கணும். ரெண்டு காலையும் அந்த மாதிரி வின்யஸ்ய வைத்து அங்குஷ்டவுச்ச நிபத்னியாத்து. ஸோ அதோடைய அந்த கால் கட்டவரில் கையால் பிடிச்சிக்கணும். ஸோ கட்டவரில் அப்படி கால் மேலே வரக்கூடிய அந்த கட்டவரில் ரெண்டையும் கையால் பிடிச்சிண்டு நிபத்னியாத் படித்துக்கொண்டு அங்குஷ்டவுச்ச அந்த 2 கட்டவரலையும் அந்த கால் கட்டவரில் ரெண்டையும் கையால் பிடிச்சிண்டு வி உத்கிரமா ததக, அப்படி ஆப்போசிட் உத்கிரமம்னு ஆப்போசிட் சைட்ஸு. ஸோ அந்த காலோடு கட்டவரில் பிடிக்கிறோச்சே மாற்றி பிடிச்சிக்கோ, கையால் பிடிக்கிறோச்சே வலது கட்டவரில் இடது கட்டவரில் வலது யாலை அப்படி பிடிச்சிக்கோ. இதுதான் பத்மாசனம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, யோகிகளுக்கு பிடித்தது. सम्यक् पादतले शुभे अङ्गुष्ठौ च निबध्नीयात् हस्ताभ्यां उत्क्रमात् ततः पद्मासनम् इति प्रोक्तं योगिनां हृदयङ्गमम्. जानु ऊर्वोः अन्तरे सम्यक् कृत्वा पादतले शुभे ऋजुकायः विषेद्योगी स्वस्तिकं तत् प्रचक्षते. ஸ்வஸ்திகாசனம்னு எப்படின்னு சொல்கிறாருங்க. ருஜுகாயகன்ற ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு ஜானூஹு ஊர்வோகோ அந்தரை, அதாவது 2 காலையும் உள்ளெல்லாம் மடிச்செல்லாம் தோட மேலெல்லாம் போட்டுக்கப்படாது. 2 காலை இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்னு சொல்லுவாள். 2 காலையும் அப்படி மடிச்சுண்டு 2 காலை அப்படி 2 காலும் சேரணும், அந்த 2 பாதமும் சேரணும். பாதத்தலே சமயக் கிருத்வா, 2 பாதமும் இப்படி சேரணும். அப்படி இது காலை மடிச்சுட்டு அது 2 காலம் இப்படி சேர்த்து இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துண்டு விஷேத் யோகி தத் பிரச்சச்சதே. ஸோ அந்த பாதத்தலத்தை இப்படி சேர்த்து வச்சுட்டு அப்படி உட்காடுறது அது ஸ்வஸ்திகாசனம். இது எப்படி பண்ணுறதுன்னு அந்த 2 காலையும் கையால் பிடிச்சிக்கணும். ஆக்சுவலாக கையால் பிடிச்சிட்டு 2 காலை இப்படி சேர்த்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸில் அந்த தொடைய 2 ஆட்டின்னு இருப்பான். அது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்னு பேர் அதுக்கு. அதான் ஸ்வஸ்திகாசனம் என்று சொல்லப்படுகிறது. जानु ऊर्वोः अन्तरे सम्यक् कृत्वा पादतले शुभे ऋजुकायः विषेद्योगी स्वस्तिकं तत् प्रचक्षते. सीवन्याः पार्श्वयोः न्यस्य गुल्फयुग्मं सुनिश्चितं वृषण अधः पार्ष्णिभ्यां परिबन्धयेत्. भद्रासनमिति प्रोक्तम्.
பத்ராசனம் இதி ப்ரோக்தம் யோகிபிஹி பரிபூஜிதம். இப்போ பத்ராசனத்தை பற்றி சொல்கிறார் அவர். என்ன சொல்கிறாருன்னா, சீவன்யாக பார்ஷ்வயோகோ. சீவன்யாகனா ஆக்சுவலாக ஜென்ரல் வந்து கடிப்பிரதேசத்துக்கு கீழே போர்ஷன்லாம் சீவன்யான்னு பேர். நம்மளோட இடுப்பு கீழே போர்ஷன் இங்கே கால்னு வச்சுக்கலாம். அப்போ 2 காலோட சைட்லேயும் குல்ஃப யுக்மம் சுநிஷ்டிதம். குல்ஃப யுக்மம்னா இந்த இது குல்ஃபான்னு சொன்னா ரிஸ்ட், அந்த கால் உள்ளே அந்த ரிஸ்டின் போர்ஷன் சொல்ல முடியா, கைமுட்டி மாதிரி கால்முட்டி, அந்த கால் உள்ள அந்த பாதத்தில் உள்ள அந்த முட்டி போர்ஷனை யுக்மம் சுநிஷ்டிதம் அதை 2ஐயும் விஷண அதக நேராக கொண்டு வந்து இந்த ஆண்குறிக்கு இடையில வைக்கணும்னு சொன்னால் இந்த காலை அப்படி உள்ளே போய் அந்த ஆண்குறிக்கு இடையில வச்சுக்கொண்டார். ஆண் பாகமான பெண்களையும் அதே மாதிரி வச்சுக்கணும். வச்சுண்டு பாதபாஷ்ணின்னு 2 பாதங்களையும் அந்த மாதிரி வைத்துக்கொண்டு பாஷ்ணிபியாம் பரிபந்த ஏத்து 2 கைகளால் அதை சேர்த்து பிடிச்சிக்கணுன்ட்டான். அவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக கையால் பிடிச்சிக்கோ, அந்த 2 பாதத்தோட தளத்தையும் அப்படி சேர்த்து பிடிச்சிக்கோ. இதுதான் யோகிபிகி பரிபூஜிதம். யோகிகள் கொண்டாடக்கூடிய, அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆசனம் போட்டிருக்கு. அது ரொம்ப நாள் உட்கார முடியாது, அப்படி உட்காந்து தியானம் பண்ணுறது கஷ்டம். அதனால யோகிகள் எல்லாம் அது ரொம்ப பூஜைக்குரியதாக கொண்டாடுறாங்க, ஏன்னா அவளால் முடியாது. ஸோ இது பத்ராசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குல்பயுக்மம் சுநிஷ்சிதம் விஷ்ணா அதஹ பாதபாஷ்ரணி பார்ஷ்ணிப்யாம் பரிபந்தயேத் பத்ராசனம் இதி ப்ரோக்தம் யோகிபிஹி பரிபூஜிதம். பூர்வோஹோ பாதௌ க்ரமான்யஸ்ய ஜான்வோஹோ பிரத்யங்முக அங்குலி கரௌ விதத்யாத் ஆக்யாதம் வஜ்ராசனம் அனுத்தமம். ஊர்வோகோ பாதவ் கிரமாத், அதாவது தொடைக்கு அடியில் இந்த பாதத்தை வச்சுக்கணும் இல்லையா, மடித்து வச்சுக்கணும். ஸோ அடியில் மடித்து வச்சுண்டு கிரமாத் நெஸ்ய ஜான்வோகோன்னு முட்டி பிரத்யங்முக அங்குலி, அதாவது அந்த முட்டியில் அப்படி கையை வச்சுக்கோ, அப்படி விரலை வச்சுண்டு நல்லா உட்காந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்து காலை மடித்து உட்காந்து அது மேலே உட்காந்துடுறோம், பாதத்து மேலே உட்காந்துடுறோம். அப்படி உட்காந்து அதுக்கு நேராக அந்த நேர் விரல்களால் அந்த 2 பாத அந்த முட்டியை பிடிச்சிண்டு கரவு விதத்யாத் 2 கைகளையும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோ. அந்த விரல்கள் வந்து அந்த முட்டியில் படுற மாதிரி அந்த கைகளை வைத்துக்கொண்டு அப்படி உட்காண்டேயானால் அதுக்கு உத்தமம் வஜ்ராசனம் ஆக்கியாதம், அது மேலான வஜ்ராசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல காலை மடித்து உட்காந்துக்கிறோம், கால் மேலே பாதத்து மேலே உட்காந்துடுறோம், அது வஜ்ராசனம். ஏகம் பாதம் அதக்ருத்வா வின்யஸ்ய ஊரும் ததா உத்தரே ருஜுகாயக விஷேத் யோகி வீராசனம் இதி ஈரிதம். ஸோ ஒரு காலை தொங்க போட்டுக்கோன்ட்டு அதை கிருத்துவானது, ஒரு காலை நீ தொங்க போட்டுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். வின்யஸ்ய ஊரும் ததா உத்தரே, அது அடுத்த காலோட தொடையில் நீ வந்து என்ன பண்ண, ஊருன்னா என்னது தொடை, அடுத்த தொடையில் இன்னொரு அந்த தொடையில் இன்னொரு பாதத்தை வச்சுக்கணும். ஒரு கால் தொங்க போடுற கால் மேலே இன்னொரு காலோட பாதம் வந்து அங்கே வரணும். அந்த மாதிரி உட்காண்டேனால் ருஜுகாயகம், அப்போ ஸ்ட்ரைட்டாக தான் உட்காரணும், ஆடி உட்காரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். அப்படி விஷேத் யோகி வீராசனம் இது இவ்வாறு உட்கார்ந்தால் அந்த உட்கார்றது வந்து அது பேர் வீராசனம் என்று சொல்லப்படுகிறது. இது ராமரோட போட்டோல எல்லாம் அதே தான், வீராசனத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏகம் பாதம் மதக்ருத்வா வின்யஸ்ய ஊரும் ததா உத்தரே ருஜுகாயக விஷேத் யோகி வீராசனம் இதி ஈரிதம். இடயா கர்ஷயேத் வாயும் பாஹ்யம் ஷோடச மாத்ரயா தாரயேத் பூரிதம் யோகி சதுஷ்ஷஷ்ட்யா து மாத்ரயா சுஷும்னா மத்யகம் சம்யக் द्वात्रिंशत् मात्रया शनैः नाट्या पिङ्गलया चैव रेचयेद् योगवित्तमः प्राणायामम् इमं प्राहुः யோகசாஸ்திரவிசாரதாக. அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டாரு. ஆசனம் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமம். ஸோ உட்காண்டாச்சு, உட்காந்து மூச்சை சீராக பயிற்சி கொடுக்கணும் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுங்கிறார். ஸோ பாஹ்யம் வாயும், அதான் வெளிப்போறக்கூடிய காற்று, இடையா கர்ஷயேத்து,
ஸோ இடா நாடி, இதெல்லாம் நாடி, 3 நாடி மெயின் நாடி இருக்குது. நிறைய நாடிகள் இருந்தால் கூட 3 நாடி மெயினாக இருக்குது. அந்த நாடி, அந்த இடா நாடி, பிங்களா நாடி, அப்புறம் சுஷும்னா நாடி, 3 நாடி முக்கியமான நாடிகள். ஸோ இடா நாடி வழியாக இடது நாசி, இடா நாடி பிங்களா, அப்படி 2 நாடிகள் இருக்கு இல்லையா, மூக்கு வழியாக வரும்போது சொல்கிறோம், இப்படி காட்டுறோம் நம்ம. நாடியெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் பிராணன் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களுக்கு நாடின்னு பேர். அதில் வந்து உள்ள பேத்து பார்த்தா நாடியை பார்க்கவே முடியாது. நரம்பை பார்க்கலாம், நரம்புகளை பார்க்கலாம், நாடியை பார்க்க முடியாது. ஏன்னா பிராணன் சஞ்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு இடமும் உடம்புக்குள்ளே இருக்கிறதுக்கு நாடிகள்னு பேர். ஸோ அந்த இடா நாடி வழியாக வெளிப்போறக்கூடிய காற்றை அப்படி கொண்டு வா. ஷோடச மாத்திரையா, 16 மாத்திரைங்கிறது என்னது, ஒரு கவுண்ட்டு தான். 16 மாத்திரைன்னா அந்த ஒரு சின்ன கொக்கரக்கோன்னு கூவுறத 3 மாத்திரைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 மாத்திரை இருக்கக்கூடியது கொக்கரக்கோன்னு கூவுற காலம், அதுக்கு தான் 3 மாத்திரைகள்னு பேர். அது வந்து அப்படி சத்தமாக இழுத்து கூவும், கோழி கூவுறது. அதுலேருந்து தான் மாத்திரான்னு வந்திருக்கு. அதில் சின்ன போர்ஷன் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் போர்ஷன் அது ஒரு மாத்திரைன்னு அளவுன்னு. ஸோ ஷோடச மாத்திரை 16 மாத்திரை, 1 2 3 4 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எண்ணிக்க வேண்டிதான். 16 மாத்திரை அளவு நேரத்துக்கு அந்த இடா நாடி வழியாக காற்றை வெளியில் கொண்டு வா. தாரையே பூரிதம் பாக்கியம் வாயும் ஆக்கர்ஷியா. ஓகே, ஆக்கர்ஷயத்துன்னு இழுத்துக்கோன்ற, வெளியில் இருக்கக்கூடிய வாயுவை உள்ளே இழுத்துக்கோ, ஆக்கர்ஷயத்து உள்ளே இழுத்துக்கோ. அப்படி 16 மாத்திரை அளவு உள்ளே இழுத்துண்டு அப்புறம் உள்ளே வச்சுக்கோ. அந்த காற்றை இழுத்த காற்றை நீ பூரித்தம், அது பூரித்தம்னு உள்ளே வச்சுக்கணும், பத்திரமா பூர்ணமாக வச்சுக்கணும். அதுக்கு பேர் கும்பகம்னு பேர் இல்லையா. ஸோ கும்பகம் அடுத்து, ஸோ வெளியில் போயாச்சு, அந்த வெளியில் இந்த காற்றை உள்ளே இழுத்தாச்சு, அப்புறம் கும்பக பிராணன்னு சொல்கிறது உள்ளே வச்சுக்கணும். தாரையே தரித்து கொள்ள வேண்டும் யோகி. சதுஷ்டியாவது மாத்திரை 4 மடங்கு, 16 × 4 64 மாத்திரை அளவில் அவ்வளோ நேரத்துக்கு உள்ளுக்குள்ளே அந்த உள்ளேயும் போப்படாது காற்று, வெளியிலையும் போப்படாது, உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கணும் அந்த காற்றை. கும்பகம்னு பேர். பூரித்தம், அதுக்கு பூர்த்தியான காற்று உள்ளே வச்சுக்கோ, 64 மாத்திரை அளவு. அதுக்கப்புறம் மத்தியகம் சுஷும்னா, நடுவில் இருக்கக்கூடிய நாடி மத்தியகம், இடா நாடிக்கும் பிங்களா நாடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நாடி சுஷும்னா நாடி. அந்த நாடி வழியாக, அது சென்ட்ரல் நாடி வழியாக அந்த காற்றை சம்யக் நன்றாக 32 மாத்திரை, அப்புறம் 2 மடங்கு தான், 16 32 32 மாத்திரை அளவு மெதுவாக பிங்களையா நாடியா. ஸோ சுஷும்னா நாடி வழியாக உள்ளே வச்சுக்கணுங்கிற. சுஷும்னா நாடியை காற்றை அடக்கிறதுக்கு கும்பகத்துக்கு சுஷும்னா நாடியை யூஸ் பண்ணிக்கோ. ஸோ பிராணன் அங்கேயே இருக்கும். சுஷும்னா நாடியில் நீ அதை வச்சுக்கோ, பத்திரமா சென்டரில் வச்சுக்கோ அந்த காற்றை. அதுக்கப்புறம் பிங்களை நாடிய வழியாக 32 மாத்திரை அளவு காலம் வரைக்கும் அதை வெளியில் விடணும், மெதுவாக விடணும். சனீஹி ரேச்சையேத, அதுக்கு பேர் ரேச்சகம்னு பேர். ஸோ இழுக்கிறது, அதுக்கப்புறம் உள்ளே வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் ரேச்சகம், அதை வெளியில் விடு. யோகவித்தமக, யோகத்தை அறிந்தவர்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிராணாயாமம் எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். 1:4:2 அதான் ரேஷியோ. ஸோ முதல்லையே 16 64 32 வந்துடாது. ஸோ முதல்ல 4 16, அப்புறம் 4 2 8, இந்த 4 16 8ன்னு வச்சுக்கணும். கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி பிராணாயாமம் ஆகுகு யோக சாஸ்திர விசாரதகா, யோக சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் இதுதான் பிராணாயாமம் என்று சொல்கிறார். ஸோ பூரகம், கும்பகம், ரேச்சகம் 3 பேர். பூரகம்னா வெளியில் உள்ள காற்றை உள்ளே பூர்த்தி பண்ணிக்கிறோம், முதல்ல உள்ளே கொண்டு வந்து பூர்த்தி பண்ணிக்கிறோம், அப்புறம் அதை அங்கேயே வச்சுக்கிறோம். கும்பகம், ரேச்சகம்னா வெளியில் விடுறோம். ஆகர்ஷயேத் வாயும் பாஹ்யம் ஷோடசமாத்ரயா தாரயேத் பூரிதம் யோகி சதுஷ்ஷ்ட்யாஸ்து மாத்ரயா சுஷும்னா மத்யகம் சம்யக் 32 மாத்ரயா ஷனைஹ நாட்யா பிங்களயா சைவ ரேச்சயேத் யோகவித்தமஹ பிராணாயாமம் பிராகுஹு योगशास्त्र विशारदाः भूयः क्रमात् तस्य बाह्यम् एवं समाचरेत् मात्रा वृद्धिक्रमेण एव सम्यक् 12 அவ்வளோதான். பூயோகா மீண்டும் மீண்டும் இதே பண்ணணும். திருப்பியும் 8 நிமிஷத்துக்குள்ள 16 மாத்திரைக்கு உள்ள காற்று இருக்கணும், உள்ளே வச்சுக்கணும், திருப்பி வெளியில் விடணும். இப்படி மீண்டும் அதை செய்துட்டே இருக்கணும். ஸோ பாக்கியம் ஏவம்,
தஸ்ய கிரமாத்தின ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ பாரு உள்ளும் வெளியும் காற்று அப்படி இழுத்து உள்ள வெளியில் எடுத்து எல்லாம் பண்ணணும். மாத்திரா விருத்தி கிரமேணையவ சும்மா இந்த 16 மாத்திரை எடுத்து அடுப்பில் 16 மாத்திரையை நான் உள்ளே இழுக்கிறேன்னால அதெல்லாம் செய்யாதே தப்புன்றார். ஸோ விருத்தி கிரமேண கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நீ. சமயக் துவாதச ஷோடச. ஸோ முதல்ல 12 பண்ணுன்றார். 12 கஷ்டம் நம்மளுக்குலாம். 12 மாத்திரைலாம் உள்ள காற்றை இழுத்துட்டு அதெல்லாம் வச்சுக்கிறதே கஷ்டம் நம்மளுக்கு. ஸோ அதனால முதல்ல 12 பண்ணுன்றார். அதுக்கப்புறம் துவாச 16க்கு போ அப்படின்னு இங்கே சொல்கிறேன். भूयो भूयः क्रमात्तस्य बाह्यं एवं समाचरेत् मात्रा वृद्धि क्रमेण एव सम्यक् द्वादश षोडश जप ध्यानादिभिः सार्धं सगर्भं तं विदुः बुधाः तद् अपेतं विगर्भं च प्राणायामं परे विदुः. ஸோ ஜபங்கள் தியானங்கள் இதெல்லோட கூட சார்த்தம்னது ஜபம் பண்ணிண்டு தியானம் பண்ணிண்டு இது கூட அது அந்த மாதிரி பண்ணும்போது பிராணாயாமத்தை பண்ணும்போது ஜபங்கிறது இந்த காயத்ரி ஜபமே அது ஒரு இதுதான் பிராணாயாமம் தான் அது. ஏன்னா அதை ஒழுங்காக அந்த மந்திரம் எப்படி சொல்லணுமோ அப்படி ஜபிச்சோமானா அதுவே பிராணாயாமம் ஆகிடும். அதான் சொல்லுவா நம்ம ஜபங்களெல்லாம் அது சான்ஸ்கிரிட் பாஷையெல்லாம் பார்த்தோன்னா அட்டி வயிற்றுலேருந்து தான் வரும் அது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதுவே அந்த மாதிரி ஜபம் அப்புறம் தியானம் இதெல்லாமே மூலமாக கூட செய்யலாம். அதுக்கு பேர் சகர்ப்பம் அப்படிங்கிறார். அதாவது அது சகர்ப்ப பிராணாயாமம்னு பேர். அது ஒரு பிராணாயாமம் தான். நீ மந்திரத்தை அழகாக அந்தந்த சவுண்டில் அந்த மேலேயும் கீழே அந்த வேத உச்சரிப்பெல்லாம் அப்படி மேலேயும் கீழே வரும்போது அது ஜபத்தோடு கூடிய அல்லது தியானத்தோடு கூடிய சகர்ப்ப பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது. விதுகு புதா அறிந்தவர்கள் அப்படி சொல்கிறான். ததபேதம் சகர்ப்பம் இல்லாமல் விகர்ப்பம்னா ஜபம் கிடையாது தியானம் கிடையாது. ஜஸ்ட் பிராணாயாமம் ஃபார் பிராணாயாமம் சேக்கு உட்காந்து மூச்சை இழுக்கிறது. இது விகர்ப்ப பிராணாயாமம்னு பேர். பரே விதுகு இது இன்னொன்று விதமாக பிராணாயாமம் பண்ணுறது என்று அறிந்து கொள். விதுகு எல்லாம் சொல்கிறார்கள்னு சொல்கிறார். ஜப தியான ஆதிபிஹி சார்தம் சகர்ப்பம் தம் விதுஹு புதாஹ தத் அபேதம் விகர்ப்பம் ச प्राणायामं परे विदुः क्रमात् अभ्यस्यतः पुंसः देहे स्वेद उद्गमः अधमः मध्यमः कम्प संयुक्तः भूमित्यागः परो मतः उत्तमस्य गुण अवाप्तिः यावत् शीलम् इष्यते. கிரமாத் அபியசியத்தக அபியாசம் பண்ணுறவன் அபியாசத்தகான்னு அது யாரெல்லாம் அபியாசம் பண்ணுறோம் அபியாசத்தகா அப்படி கிரமமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போனோம். அப்படி பிராணாயாமத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட பும்சக அப்படிப்பட்ட மனிதன் தேகே ஸ்வேத உத்கமக அப்படி பண்ணும்பொழுது அவனுக்கு உடம்பில் ஸ்வேதம் என்னது வேர்வை வந்தானாலா அது அதம பிராணாயாமம். அது கீழானது. உடம்புல வேர்வை வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். உடம்பு அப்படி சிட்டையாக வச்சுக்கணும். பிராணாயாமம் பண்ணும்போது அந்த மாதிரி வேர்வை வந்தால் அது அதமமாக சொல்லப்படுகிறது. மத்தியமாக அது கொஞ்சம் நடுவான பிராணாயாமம். எப்படின்னா கம்பயுக்தக உடம்புல ஒரு ஆட்டம் ஏற்படும். ஆட்டம்னு நடுக்கம். ஸோ பூமி தியாக பரோமதக. ஸோ அதான் உத்தமமான பிராணாயாமம் என்னென்னா பூமியை விட்டே மேலே எழுப்புறேன். அதான் காட்டுறாளே இந்த நித்யானந்தாலாம் காற்றுலேயே உட்காந்துருக்காரு. அப்படியே பத்மாசனம் போட்டுன்னு மேலே போய்டுறாரு. அப்படியே அந்த மாதிரி ஒரு பிராணாயாமம் அது ஒரு உத்தமமான பிராணாயாமம். ஸோ அந்த மாதிரி உள்ள பிராணாயாமம் இருந்திருக்கு காலத்தில். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் இவர் வந்து நம்ம மேஜிக் காட்டுறான்னு நினச்சிக்கிறோம். அது ஒரு பிராணாயாமத்தை சக்தி இருக்குங்கிறா. ஸோ பூமி தியாக பரகமதகன்னு அது எல்லாத்த விட மேலானது உத்தமமானது. அது அந்த உத்தம பிராணாயாமம். உத்தமசிய குண அவாப்திகி யாவசீலம் இஷ்யத்தே. அந்த உத்தமமான பிராணாயாமம் வரும் வரையில் ஷீலமாக ஹபிச்சுவலாக நீ வந்து அந்த பிராணாயாமத்தை பண்ணு. அது இஷ்யதே அது விரும்பப்படுகிறது. அந்த ப்ராக்டிஸ் பிராணாயாம ப்ராக்டிஸு பூமியிலேருந்து நம்மளை தூக்கி மேலே கொண்டு வரணுமா. அப்படி ஒரு பிராணாயாமம் வரது வரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்போ லைஃப் லாங் பண்ண வேண்டியதான். मध्यमः कम्प संयुक्तः भूमित्यागः परः मतः उत्तमस्य गुण अवाप्तिः यावत् शीलम् इष्यते. ஷீலனம்னு போட்டிருக்கல. ஷீலனம் இஷ்யத்தை. ஷீலனம்ங்கிறது ப்ராக்டிஸ். எஸ் ஷீலனம்ங்கிறது ஷீலனம் ரெண்டு அர்த்தம் ஒன்று தான். இந்த இடத்துல ஷீலனம்னு போட்டிருக்கு ப்ராக்டிஸ். शीलनम् इष्यते
इन्द्रियाणां विचरतां विषयेषु निरर्गलं बलात् आहरणं सेभ्यः प्रत्याहारः अभिधीयते. ஸோ பிரத்யாகாரத்தை பற்றி சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு பிராணாயாமம் முடிஞ்சு பிரத்யாகாரம். பிரதி ஆகரதி, வெளியில் போகிற இந்திரியங்களை நம்ம உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறது, வெளியில் அது போகாமல் விஷயங்களை நோக்கி போகாமல் உள்ளே இழுத்துக்கிறது. அது என்னதுன்னு சொல்கிறாருங்க. விஷயேஷு நிர் அர்கலம். அர்கலம்னாலே சங்கிலின்னு பார்த்தோம். நம்ம போன இதில் காமாட்சி ஸ்லோகத்தில் பார்த்தோம். அர்கலம்னு சங்கிலி. ஸோ நிர் அர்கலம், அப்போ சங்கிலின்னு தடை பண்ணுறது இல்லையா, வெளியில் மூமெண்ட்டெல்லாம் தடை பண்ணுறதுக்கு தான் சங்கிலியால் கட்டுவோம். அப்போ நிர் அர்கலம்னு சொன்னால் தடையின்றி, வித்தவுட் எனி ஒரு பாதா, ஒரு கஷ்டமும் இல்லாமல். விஷயேஷு விசரதாம் இந்திரியானாம். ஸோ விஷயங்களில் அப்படியே போயின்ட்டுருக்கு. இந்திரியங்கள்லாம் ஒரு தடை கிடையாது, இஷ்டம் போல் மேய்ஞ்சின்னு கிடக்கு, உலக விஷயங்களில் ஈடுபட்டுருக்கு. அப்படிப்பட்ட இந்திரியங்களை தேபியக பலாதாகிர ஆகரணம், அவர்கள் அந்த இந்திரியங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இழுத்து பலத்தோடு கூட உள்ளே வச்சுக்கிறது. பலாத் ஆகரணம், உள்ளே இழுத்து போடுவது, வெளியில் போகாதேன்னு அந்த ஒவ்வொரு இது கர்மேந்திரியங்களாகட்டும் ஃபிசிக்கலாக பண்ணுறது. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் வந்து மென்டலாக கொண்டு வரணும் அதை. ஸோ அப்படி மனசோடு முக்கியம் வேணும், அந்த உறுதி வேணும் இல்லையா. ஸோ அவற்றை எல்லாம் அடக்கி உள்ளுக்குள்ளே இழுப்பது பிரத்யாகாரம் என்று அபிதீயத்தை சொல்லப்படுகிறது. விஷயேஷு நிரர்கலம் பலாத் ஆகரணம் சேப்யः பிரத்யாகாரः அபிதீயते. अंगुष्ठ गुल्फ जानु ऊरु मूलादो लिंगनाभिषु हृद ग्रीवा कंठदेशेषु लंबिकायां ततो नसि भ्रूमध्ये मस्तके मूर्ध्नि द्वादशान्ते यथाविधि धारणं प्राणमरुतः धारणे इति निगद्यते. தாரணா இது நிகத்தியதே. ஸோ தாரணைன்னா என்னது, நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா. ஸோ தாரணைன்னு என்னன்னு சொல்கிறாங்க. அங்குஷ்ட குல்ஃப ஜானு, அதாவது கால் கட்டவரிலேருந்து அதுலேருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போனோம். ஸோ தாரணை பண்ணுறதுன்னு ஒரு பகவானோட மூர்த்தியை வச்சுன்னு முன்னாடி நின்று தியானம் பண்ணுறது சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அப்போ பகவானோட அங்குஷ்டா அந்த கட்டவரிலேருந்து ஆரம்பிக்கணும், பார்க்கணும், அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். பகவானுடைய கால் கட்டவரல் இது, இதுக்கு மேலே பகவானுடைய கால் இவ்வளோ அழகாக இருக்குது, இதுலேருந்து நகத்துலேருந்து நக ஒளி வீசுறது, இப்படிலாம் மனசுக்குள்ளே தியானம் பண்ணும்போது அப்படிலாம் நினச்சிட்டே பார்க்கணும். ஸோ அங்குஷ்டா, அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மேலே போனோன்னா இந்த பகவானுடைய கால் மணிக்கட்டு, அந்த கால் மணிக்கட்டை பார்க்கணும். அப்புறம் முட்டி, அப்புறம் கொஞ்சம் முட்டியை தியானம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஊரு தொடை. ஸோ ஒரு பாகமாக இந்த தொடை பாகத்தை நம்மளுக்கு காட்ட முடியாது, ஏன்னா விக்கிரகத்தில் வந்து அப்படியே இந்த பீதாம்பரத்தால் மூடிடுவா. ஸோ அப்படியே கற்பனையில் கூட பார்க்கலாம். அந்த விக்கிரகத்தில் பீதாம்பரம் கட்டியிருந்ததுனா கற்பனையாக பகவானுடைய ஊரு இவ்வளோ அழகாக இருக்குது, அது மற்றவாள் கண்களுக்கு படக்கூடாதுன்னு பீதாம்பரத்தால் சுற்றி வச்சிருக்கா. இப்படிலாம் தியானம் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம பகவானை பார்க்குறோச்ச நம்ம எண்ண ஓட்டங்களை அவர்கிட்ட கொண்டு செலுத்தணும், அவ்வளோதான் முக்கியங்க. ஸோ அப்படி தொடையில் மூல அதக என்னது, அதாவது கீழே இருக்கக்கூடிய பாகம், நம்ம உட்காடுறோம் இல்லையா சிட்டிங் போஸ்டரில், அந்த மூலாதாரத்தை அதை தியானம் பண்ணணும். அப்புறம் லிங்கன்னு சொன்னா பகவானுடைய லிங்கம் ஆண்குறி. ஸோ அந்த லிங்கத்தை, லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்குறியை நாபி பிரதேசம் நேரம் இதில் வந்துடணும், நாபி பிரதேசத்துக்கு வந்துடணும்னு இது வயிறு போர்ஷன். ஸோ இப்போ பகவான் வந்து தன்னுடைய இந்த லிங்க தேசத்துக்கெல்லாம் அந்த கதையோட காம்பாலே மறைச்சுடுவார் இல்லையா. பகவானுடைய கதையை பார்த்தோன்னா சென்டராக வச்சுட்டுருப்பார், பிடிச்சிருப்பார், கீழே கதை இருக்கும், ஒரு அங்கே கீழே இருக்கும் கதையோட எட்ஜு அப்படி. ஸோ அப்போ பகவான் கதா ரூபமாக கதையோடு கூட இருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கதை ஞாபகம் வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நாபி, அதுக்கப்புறம் தொப்புள்ள தான் சமுத்திரங்கள்லாம் இருக்குது, பகவானுடைய தொப்புள்ள தானே சமுத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அது ஞாபகம் வரணும். இப்படி ஒவ்வொரு போர்ஷனையும் தாரணை பண்ணிகிட்டே இருக்கணும், பகவானை நினச்சிட்டே இருக்கணும். அந்த போர்ஷனை பார்க்குறோச்சே ஹிருது, அதுக்கப்புறம் நேராக ஹிருதயஸ்தானம் வந்துடுறோம், ஹிருதயத்தில் இருந்தானே வேதம் வந்தது அப்படின்னு நினைக்கணும். பகவானுடைய ஹிருதயத்தை பார்க்குறோச்சே என்ன பண்ணணும், இந்த ஹிருதயத்தில் இருந்தானே பகவான் வேதத்தெல்லாம் கொண்டு வந்தார் வெளியில் அப்படின்னு. கிரீவா கழுத்து, பகவானுடைய கழுத்து. அப்புறம் நேராக கிரீவா கண்டாங்கிறது ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன். ஸோ கண்டாங்கிறது பின்னாடி உள்ள போர்ஷன்னா, கிரீவாங்கிறது ஃப்ரண்ட் போர்ஷன், கழுத்தோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ அப்படி கண்ட தேசேஷு அதெல்லாம் ஒரு பாகமாக பார்த்து லம்பிக்கான்னு சொன்னால் தொங்கக்கூடிய தாடை சில பேர் தொங்கின்னு கிடக்கு சொல்லுவோம் இல்லையா, அது தாடைக்கு தான் லம்பிக்கானே பேர். ஸோ மேல் தாடை கீழ்த்தாடை, அதாவது தம்பிக்காயாம் 2 தாடைகளுக்கு பார்த்துட்டு அதுக்கு மேலே போனால் நசுங்கிறது மூக்கு, அந்த மூக்கில் போய் பார்க்குறது, பகவானுடைய மூக்கை தாரணை பண்ணுறது. ப்ரூ மத்திய அதுக்கு நேரம் மேலே போனோம்னா புருவங்கள் தெரியறது, பகவானுடைய புருவங்கள்.
அப்படியே மேலே போனான்னா மஸ்தகம் தலை. மஸ்தகம்ங்கிறது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஹெட்டையும் சேர்த்து மஸ்தகம் சொல்லிடலாம். மஸ்தகம் ஸோ நெற்றி, அதுக்கு மேலே மூர்தா தலை, மூர்தனி. இப்படி 12 விதமான இடங்கள்ல துவாதச அந்தே யதாவிதி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ, பகவானுடைய உருவத்தை எப்படியெல்லாம் வேதங்கள் வர்ணிச்சிருக்கோ அதெல்லாம் மனசில் நினச்சிண்டு பகவானை ஒவ்வொரு அங்கமாக பார்க்குறோச்ச மனசுக்குள்ளே அதை உள்வாங்கிட்டு பார்க்கறது தாரணை என்று சொல்லப்படுகிறது. தாரணம் பிராண மருத்தக. ஸோ பிராண மருத்துவன்னு அந்த பிராணாயாமம் வழியாக அப்படியே தாரணை கொண்டு வரணும். அப்படியே காலால் எழுப்பி விநாயகர் அகவல்ல யார் நம்ம இவர் பாடியிருக்கா இல்லையா அவையார் வந்து விநாயகர் அகவல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வேதாந்த பரமான ஸ்லோகம்தான். அது காலால் எழுப்பின்றா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று தான் அந்த சக்தி, அந்த பிராணன், அந்த பிராண சக்தியை காலால் எழுப்பின. காலுன்னு சொன்னால் வாயுன்னு அர்த்தம், தமிழில் கால்னு காற்றுன்னு அர்த்தம். ஸோ காலால் எழுப்பி மேலே சகசிராரத்தை வரை கொண்டு போன்றாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார் பிராணமார்த்தக. அந்த பிராணனாகப்பட்ட அந்த காற்றை கீழேந்து மேலே வரை அப்படி எழுப்பி அதைத்தான் தாரணை என்று சொல்கிறார்கள். நிகத்தியதே. ஸோ அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளேருந்தும் அந்த பிராணாயாமத்து வழியாக அந்த தாரணை பண்ணிட்டே அந்த காற்றை மேலே மேலே கொண்டு போகலாம். समाहितेन मनसा चैतन्य अंतरवर्तिना आत्मनि अभीष्टदेवानां ध्यानम् इह उच्यते. ஸோ சமாஹிதேன மனசா, மனசு வந்து அப்படியே ஒருமுகப்பட்ட மனசாகிடுது. சமாஹிதம்னு அப்படியே ஒருமுகப்படுத்தியாச்சு, பிரத்யாகாரம் பண்ணியாச்சு, தாரணை பண்ணியாச்சு. தாரணைன்னு இன்னொரு அர்த்தம் வந்து நம்ம இந்த மாதிரி பகவானை வெளிப்பட்ட வெளியில் ரூபத்தை தியானம் பண்ணுறது ஒரு தியானம். பிராணனை கொண்டு ஒவ்வொரு இடமா நம்மளுடைய பிராணன் நம்மளுடைய உடம்புல அங்குஷ்டத்துலேருந்து மேலே பாயிறது அப்படியும் தியானம் பண்ணுறதும் அதுவும் தாரணை தான். ஸோ தாரணைங்கிறது இங்கே பிராண மருத்துவகான்னு சொல்லும்போது நம்முடைய காற்று அங்குஷ்டத்துலேருந்து எப்படி சஞ்சாரம் பண்ணுறது, சகசிராரமடைய எப்படி சஞ்சாரம் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு போர்ஷன்லேயும் அந்த பிராணாயாமம் அந்த காற்றை அப்படி நிறுத்தி தியானம் பண்ணுறது அதுவும் தாரணைன்னு சொல்லப்படுகிறது. ஸோ வெளியிலேயும் இப்படி தாரணை பண்ணலாம், உள்ளுக்குள்ளேயும் தாரணை பண்ணலாம். ஸோ அப்படி மனசு ஒருமுகப்படுத்தி சைத்தன்ய அந்தரவர்த்தினா. ஸோ உள்பார்வை சைத்தன்யம் நம்மளுடைய சித்தாகப்பட்டது. இப்போ என்னாருது நம்மளுடைய சித்தம் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே போய் சித்தில் போய் போகிறது. இப்போ உள்ளுக்குள்ளே போயிடுது, உள்பார்வை பார்க்க ஆரம்பிச்சுடுறோம். அந்தரவர்த்தினா உள்பார்வையால் ஆத்மனி அபீஷ்ட தேவானாம் தியானம். அதான் இங்கே சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய அபீஷ்டமான விருப்பப்பட்ட தெய்வத்தை மனசுக்குள் தியானம் பண்ணலாமே, அது தியானம். ஸோ உள்ளுக்குள்ளேயே தியானம் பண்ணுறது. அதாவது இப்போ உருவமெல்லாம் கிடையாது, வெளியில் உள்ள உருவத்தெல்லாம் நீக்கியாச்சு. அந்த பிராணாயாமம் தாரண வழியாக எல்லாம் மனசில் ஏற்றிண்டு உள்ளுக்குள்ளேயே அந்த தெய்வத்தை உள்ளிழுத்த வழியாக அந்த மாதிரி தியானிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. சமாஹிதேன மனசா சைதன்ய அந்தரவர்த்தினா ஆத்மன் அபீஷ்டதேவானாம் ஞானம் இஹ உச்யதே. முதல் தியானம்னா நம்ம தியானம் பண்ணுறது இந்த பேரும் தியானம், அந்த தியானம் பண்ணுறதுக்கு பேரும் தியானம். அதான் 2 தியானம் போட்டேன். समत्व भावना नित्यं जीवात्म परमात्मनोः समाधिम् आहुः मुनयः प्रोक्तम् अष्टाङ्गलक्षणम्. இப்போதான் சமாதின்னு என்ன சொல்கிறோம். நித்தியம் ஜீவாத்மா பரமாத்மனோகோ, ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் டெய்லி சமத்துவ பாவனா 2 சமந்தான், நான் வேறில்லை தத்துவமசி அதுவே நீயா இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி அந்த மகா வாக்கியங்கள் எல்லாம் தியானம் பண்ணிட்டு ஜீவபரம ஐக்கியத்தை தியானம் பண்ணிட்டு அப்படியே ஒரு நிலையாக இருக்கிறோம் இல்லையா, அது முனையக சமாதிம் ஆகுகு, அதை சமாதி என்று சொல்கிறார்கள். சமாதி நிலைமை, நான் வேறில்லை அந்த பரமாத்மா வேறில்லைன்னு அப்படி கடைசி நிலைமை போய் சமாதியில் போய் அடைஞ்சிடுறது, அப்படியே உட்காந்துடுறது, அதுக்கு சமாதின்னு பேர். அப்போ நான் பார்க்கிறேங்கிற அந்த பாவம் போயிடும். எனக்குள்ள அந்த தெய்வத்தை, என்னுடைய இஷ்டமான தெய்வத்தை நான் தியானிக்கிறேங்கிற நிலைமை போயிடும். அந்த தியானிக்கப்பட பொருளும் வேறில்லை, நானும் வேறில்லை அப்படின்னு ஐக்கியபாவம் ஏற்படும் போது அதுக்கு சமாதின்னு பேர். இதுதான் அஷ்டாங்க லட்சணம். புரோக்தம். அப்பா சொல்லிட்டேன் பா ஹிமவானே, உனக்கு அஷ்டாங்க லட்சணத்தை நான் சொல்லியாச்சுன்னுட்டான் தேவி.
समत्व भावना नित्यं जीवात्म परमात्मनोः समाधिम् आहुः मुनयः प्रोक्तम् अष्टाङ्गलक्षणम् इदानीं कथयेते अहं मन्त्रयोगम् अनुत्तमं विश्वं शरीरम् इति उक्तं पञ्चभूतात्मकं नग चन्द्र सूर्य अग्नितेजोभिः जीव ब्रह्म ऐक्यरूपकम् ஸோ இதானியும் கதையை இப்போ நான் சொல்கிறேன் பாடுறா கதையேன்னா அகம் கதையை நான் சொல்கிறேன் உனக்கு இப்போ அகம் உனக்கு நான் சொல்கிறேன் மந்திர யோகம் அனுத்தமம் ஸோ மந்திரபால செய்யக்கூடிய யோகம் இப்போ இவ்வளோ நாளி அஷ்டாங்க யோகம் சொன்னால் இப்போ மந்திரத்தால் அடையக்கூடிய முயற்சி அந்த ஒரு வழி ஸோ மந்திர யோகத்தை நான் இப்போ உத்தமமான அனுத்தமம்னு இதற்கு மேல் உத்தமமானது என்று இல்லாதபடி மிகவும் மேலான அப்படிப்பட்ட மந்திர யோகத்தை பற்றி நான் இப்போ உனக்கு சொல்ல போகிறேன் ஷரீரம் இது விஸ்வம் ஷரீரம் இது உக்தம் உலகமே ஷரீரம் என்று எடுத்துக்கோ இப்போ நம்மளுடைய சரீரம் மாதிரி உலகமே ஒரு சரீரம் பஞ்சபூதாத்மகம் நக எது இந்த பிரகிருதி 5 பூதங்களால் ஆகப்பட்டது அதைத்தான் விஸ்வம் என்று சொல்லப்படுகிறது ஸோ அதுதான் பகவானுடைய சரீரம்னு வச்சுக்கணும் ஏன்னா விராட் ரூபத்தில் பகவானுடைய சரீரம் என்னது பிரகிருதி தான் அந்த விஸ்வம் தான் உலகம்தான் ஸோ இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்சபூதாத்மகமான உடம்பாக சொல்லப்பட்டிருக்கிறது சந்திர சூரிய அக்னி தேஜோபிகி ஸோ இந்த 3 சந்திர நாடி சூரிய நாடி அதான் இடா பிங்களா சுஷும்னா நாடின்னு பேர் அது ஒன்று சந்திர நாடின்னு சொல்கிறது குளிர்ச்சியான நாடி இடா நாடி சூரிய நாடின்னு சொல்லக்கூடியது தான் பிங்களா நாடி அப்புறம் அக்னி அதுதான் நடுவில் உள்ள சென்ட்ரல் உள்ள நாடி சுஷும்னா நாடி அப்படி 3 நாடிகளால் ஜீவ பிரம்ம ஐக்கிய ரூபகம் இந்த 3 நாடிகள் வழியாக ஜீவனையும் பிரம்மத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு வழி அது மந்திர யோகமாக இருக்கிறது அதை நான் இப்போ சொல்ல போகிறேன்ட்டேன் इदानीं कथयेते अहं मन्त्रयोगम् अनुत्तमं विश्वं शरीरम् इति उक्तं पञ्चभूतात्मकं चन्द्र सूर्य अग्नि तेजोभिः जीव ब्रह्म ऐक्यरूपकम् तिस्रः कोट्यः तदर्थेन शरीरे नाड्यः मताः तासु मुख्या 10 प्रोक्ताः ताभ्यः तिस्रः व्यवस्थिताः प्रधानाः मेरुदण्डे अत्र चन्द्र सूर्य अग्निरूपिणी ओके ஸோ திஸ்ரா ததர்தேன அப்படின்னு 3.5 கோடி நாடிகள் உடம்புக்குள்ளே எத்தனை நாடிகள் இருக்குன்னு சொன்னால் 3.5 கோடி நாடிகள் உள்ளே இருக்குன்ட்டான் அப்போ அதுக்கு எதுக்கு உருவருக்கும் போகிறது 3.5 கோடி நாடி உள்ளே வச்சு எப்படி இந்த சரீரத்திலோடு சரீரத்தில் வைக்கிறது அதனால் அதில் இந்த ரூபமே கிடையாது பிராணன் போகிற ரூட்டு ஷரீரே நாட்டியகா மதாகா அந்த சரீரத்தில் 3.5 கோடி நாடிகள் இருப்பதாக கருதப்படுகிறது தாசு அவற்றில் முக்கியமாக 10 நாடிகள் தான் அதில் முக்கியம் தாபிகி திரையக அதுலேயும் 3 நாடு தான் மிக முக்கியம் வியவஸ்திதாக நிலையாக இருக்கக்கூடிய நாடிகள் 3 தான் பிரதானமாக முக்கியமாக சொல்லப்படுகிறது 3 நாடிகள் அது மேருதண்டே அத்திர முதுகுத்தண்டு மேருதண்டம்னு பேர் அதுக்கு நம்முடைய ஸ்பைனல் கார்டில் தான் எலும்பு தூண் நாட்டி அப்படி சொல்கிறா இல்லையா முக்கியமான எலும்பாலாகப்பட்ட ஒரு தூணை நட்டி வச்சிருக்கா அதான் ஸ்பைனல் கார்டு ஸோ அந்த ஸ்பைனல் கார்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 3 நாடிகள் தான் முக்கியமானது மேருதண்டே அத்திர சந்திர சூரிய அக்னி ரூபிணி சந்திர நாடியாகவும் சூரிய நாடியாகவும் அக்னி நாடியாகவும் இருக்கக்கூடிய 3 நாடிகள் தான் மிக முக்கியமானவை तिस्रः कोट्यः तदर्थेन शरीरे नाड्यः मताः तासु मुख्या 10 प्रोक्ताः ताभ्यः तिस्रः व्यवस्थिताः प्रधानः मेरुदण्डे अत्र चन्द्र सूर्य अग्नि रूपिणी इडा वामे स्थिता नाडी शुभ्रा तु चन्द्र रूपिणी शक्ति रूपा तु सा नाडी साक्षात् अमृत विग्रह दक्षिणेया पिंगला आख्या रूपा सूर्य विग्रह ओके இடா வாமே ஸ்திதா நாடினா லெஃப்டில் இருக்கக்கூடிய நாடிக்கு மேருதண்டத்துக்கு லெஃப்டில் இருக்கக்கூடிய நாடிக்கு இடா நாடின்னு பேர் அதான் சந்திர நாடி அடுத்து சுப்ரா தூ சந்திர ரூபிணி நல்ல ஒயிட் கலரில் நல்ல சூரிய நாடி அதாவது சூரிய பிரகாசத்தோடு இருக்கக்கூடியது சூரிய நாடி
ஓ சாரி, ஓ சுப்ரான இது ஒயிட்டாக இருக்கக்கூடிய இதையே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடா நாடியாகப்பட்டது வெள்ளையாகவும் சந்திரனோட ரூபமாகவும் இருக்கக்கூடிய நாடி இடா நாடின்னு பேர். சக்தி ரூபா து சா நாடி சாட்சாத் அமிர்த விக்கிரகா, அமிர்த நாடின்னு சொல்லக்கூடியது அதான் சுஷும்னா நாடி, இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடியது. சக்தியோட வடிவமாக இருக்கக்கூடிய நாடி அது அமிர்த விக்கிரகமாக அமிர்த நாடின்னு சொல்லப்படுகிறது. தட்சிணே வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது பிங்களா நாடி பும் ரூபா சூரிய விக்கிரகா. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அமிர்த நாடியை சொல்லிட்டாரு. அதுதான் நம்ம வந்து சுஷும்னா நாடின்னு சொல்கிறது, அமிர்த நாடின்னு சொல்கிறது, அது ரெண்டு ஒன்று தான். தட்சிணே பிங்களா, வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது பிங்களா நாடி, அது ஆண் நாடியாக சொல்லப்படுது. பும்ரூபா, அதுக்கு ஆண் நாடின்னு பேர் வச்சுருக்கா. சூரிய விக்கிரகா, சூரியனோட தேஜஸோட, ஏன்னா சூரியனோட ஒளி தான் சந்திரனில் வருதுங்கிறோம். அப்போ இடாக்கு கொஞ்சம் லோயர் பிளேஸ் தான். ஸோ லெஃப்டில் இருக்கக்கூடியது இடா நாடி, வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது சூரிய நாடி, நடுவில் இருக்கக்கூடியது அமிர்த நாடி. एडावामे स्थिता नाडी सुभ्रातु चंद्र रूपिणी शक्ति रूपा तु सा नाडी साक्षात अमृत ग्रहा. ஓ சாரி, ஒரு நிமிஷம். சுஷும்னா நாடி இனிமேல் தான் வரப்போகிறது. சான்னு சொல்லிட்டார். சா நாடின்னு அந்த நாடி எது சந்திர ரூபிணி நாடி, முன்னாடி பார்த்த நாடி, அது வந்து அமிர்த ரூபமாக அமிர்த நாடியாகவே சக்தியோடு கூட இருக்கிறது. ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா நம்ம சகசிராரத்துலேருந்து அமிர்தத்தை பொழிகிறாள்னு சொல்கிறோம் இல்லையா, சர்வத்தை. அது அமிர்த நாடி வழியாக அந்த அமிர்தம் எல்லாம் மேலேருந்து சகசிராரத்துலேருந்து உடம்பு முழுக்க வரணுமான அந்த சந்திர நாடி வழியாக தான் பாயிருது. அமிர்த நாடி என்று அதுக்கு பேருன்னு சொல்லி பெயர் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் வலது பக்கத்தில் சொல்லிட்டார். இந்த சுஷும்னா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வரல அவர். इडावामे स्थिता नाडी सुभ्रातु चंद्र रूपिणी शक्ति रूपा तु सा नाडी साक्षात् अमृत विग्रहा. दक्षिणे पिंगला आख्या पुंरूपा सूर्य विग्रहा. सर्वतेजोमयी सा तु सुषुम्ना वह्नि रूपिणी तस्या मध्ये विचित्राख्ये इच्छा ज्ञान क्रियात्मकं मध्ये स्वयंभुलिंगं तु कोटि सूर्य समप्रभम. ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது சுஷும்னா நாடி, அதுதான் அக்னி ரூபம். அதான் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் மேலே சொல்லிட்டா. சந்திரன் இடா நாடி, சூரியன் வலது நாடின்ட்டார். நடுவில் இருக்கக்கூடிய நாடி சுஷும்னா நாடி, அது வன்னி ரூபிணி அக்னி ஸ்வரூபமான நாடி. அது தஸ்யா மத்தியே. ஸோ இந்த நாடிக்கு நடுவில் எது, இந்த சுஷும்னா நாடிக்கு நடுவில் விசித்ரா என்று பெயர் சொல்லக்கூடிய ஒரு நாடி. அதுவும் விசித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடி இச்சா ஞான கிரியாத்மகம், இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளோடு கூடிய ஒரு நாடி. அது விசித்ரான் என்று பெயர். அது இந்த சுஷும்னா நாடிக்குள்ள, அதாவது பேசேஜுக்குள்ளே உள்ளே போய் பார்க்க வேண்டியதான் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடி உள்ளே இருக்கிறது. அதுக்கும் மத்தியில் அந்த விசித்ரா நாடி என்று சொல்லக்கூடிய அதுக்கும் மத்தியில் நடுவில் கோடி சூரிய சமப்பிரபம், கோடி சூரிய பிரகாசத்தோடு கூடிய ஸ்வயம்பூலிங்கம், ஒரு தானே தோன்றிய ஒரு சுயம்புவான ஒரு லிங்கம், கோடி சூரிய பிரகாசத்துடன் அந்த விசித்ரா நாடி மத்தியில் ஒரு லிங்கம் இருக்குது. அது பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுலாம் ரொம்ப சூஷ்மமான இதெல்லாம் மந்திர உபதேசங்க. அதான் மந்திரத்தை பற்றி சொல்கிறேன்ட்டாலேவா, மந்திரம்னாலே ரொம்ப சூஷ்மமானது, சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு புரிஞ்சுக்கிற அளவு புரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான். सर्वतेजोमयी सा तु सुषुम्ना वह्नि रूपिणी तस्या मध्ये विचित्रा आख्ये इच्छा ज्ञान क्रियात्मकं मध्ये स्वयंभूलिंगं तु कोटि सूर्य समप्रभम्. तद् ऊर्ध्वं माया बीजं तु हरात्मा बिन्दुनादकम् तद् ऊर्ध्वं तु शिखाकारा कुण्डली रक्तविग्रहा देव्यात्मिका तु सा प्रोक्ता मद अभिन्ना நகாதிப ஹிமவானே. இதுக்கு மேலே இந்த கோடி சூரிய பிரபமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வயம்புலிங்கம் இருக்கே, அதுக்கு மேலே மாயா பீஜம், அதான் மாயா பீஜம் தான் இது ஹ்ரீம் தானே, தேவி ஹ்ரீங்கார ரூபிணி அவருடைய மாயா பீஜம், அந்த பீஜாட்சரமாகப்பட்ட ஹ்ரீம். ஹ ர ஆத்மா பிந்து, இது 3 4 சேர்ந்தானே ஹ்ரீம்னு பேர். ஹ ஹகாரம், ர ரகாரம், அதுக்கு மேலே ஈ தான் ஆத்மா. ஸோ ஈங்கிறது நானே சொல்லிட்டா, முன்னாடியே சொல்லிட்டா, ஈங்கிறது நானே தான். ஸோ ஈகாரம், அந்த ஈகாரமாகப்பட்ட அந்த ஆத்மா என்னுடைய ஆத்மாவாக்கப்பட்டது. அதுக்கு மேலே துரியமாக இருக்கக்கூடிய பிந்து. ஸோ ஹ ர அப்புறம் அதுக்கு மேலே பிந்துங்கிறது தான் ஹ்ரீங்காரம்.
அந்த ஹ்ரீங்காரமாகப்பட்ட மாயா பீஜமாகப்பட்டது இந்த கோடி சூரிய பிரகாசமான லிங்கத்துக்கு மேலே இருக்குது. தது ஊர்துவம் தூ ஷிகாக்காரா, அதுக்கு மேலே ஒரு ஜுவாலை. ஷிகாக்காரன்னா ஷிகான்னு ஜுவாலை, ஒரு அக்னி ஜுவாலை. ஸோ குண்டலினி, அப்பா இங்கே தான் குண்டலினியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே தான் குண்டலினி சக்தி இருக்குது. ஸோ கீழே எல்லாம் இதெல்லாம் இவ்வளோ கோடி சூரிய பிரகாசமான சூரியலிங்கத்துக்கு மேலே குண்டலினி சக்தியாக இருக்கிறது. அது ரத்த விக்கிரகா. ஸோ அது ரத்த ரூபமாக இருக்கிறது. ஸோ ரெட்டு கலரில் ரத்த விக்கிரகமாக இருக்கக்கூடிய அந்த குண்டலினி ஆகப்பட்டது இருக்கிறது. ஜுவாலையோடு கூட பிரகாசமாக இருக்கக்கூடியது. தேவி ஆத்மிகாத்து சாப்ரோக்தா, அது வேறில்லை, அந்த குண்டலினி வேறில்லை, நான் வேறில்லை. ஸோ என்னுடைய தேவி ஆத்மாவே தான் அந்த குண்டலினி சக்தியாகப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மத் அபின்னா, என்னிலிருந்து வேறாக இல்லை. அபின்னானது பின்னமாக இல்லை, நானும் அதுவும் ஒன்றே, நானே தான் குண்டலினி சக்தி. ஸோ அதான் அந்த குண்டலினி சக்தியை நினைக்கும் போதே மாயா ரூபம் அப்படின்னு தெரியணும். இதுதான் மேலே எழுப்பி காலால் எழுப்பின்னு எல்லாம் முன்னாடி வருது. இது நம்ம பிராணாயாமத்தில் பார்த்தோம். நம்ம தாரணையிலையும் கொஞ்சம் வந்தது, ஒவ்வொரு அங்கமாக அந்த காற்று பாயிற மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து குண்டலினி சக்தியை பற்றி ரெஃபர் பண்ணுறாங்க. तद्बाह्ये हेमरूप आभं व आदि स अन्त चतुर्दलं धृत हेम समप्रत्यं पद्मं तत्र विचिन्तयेत्. ஸோ அதுக்கு வெளியில் இதெல்லாம் நாடிகள்ங்கிறது நம்ம பேசேஜ்னு சொல்லிட்டோம் நம்ம. ஸோ இந்த நாடிகளுக்கு வந்து கொஞ்சம் அப்படி வெளியில் வந்தியானா ஹேம ரூபாபம், நல்ல கோல்டு கலரில் என்னெல்லாம் 4 எழுத்து இருக்க, 4 இதழ் தாமரையை சொல்கிறான். பத்மம்னு அடுத்தல இல்லை, ஒரு 4 இதழ் தாமரை இருக்குது. அந்த 4 இதழும் 4 லெட்டர்ஸை குறிக்கிறது, 4 எழுத்துக்கள். சம்ஸ்கிருதத்தில் மொத்தம் 51 லட்சம் அக்ஷரங்கள். அதில் 4 அக்ஷரங்களை குறிக்கக்கூடிய 4 இதழ் தாமரையாக அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ வ ஆதி ச அந்த, அப்போ யாரா லாவான்னு வருது இல்லையா, அங்கே வா ஆரம்பிக்கணும். ஷா ஷா சா ஹா இல்லையா. ஹாவை விட்டுருணும். ஹாவை ரெஃபர் பண்ணல. ஹா இனிமேல் நேராக ஆக்ஞா சக்கரத்தில் தான் அந்த லெட்டர் வரப்போகிறது. ஹா, இந்த ஹாவை விட்டுடணும். வா ஷா ஷா சா, இந்த 4 எழுத்துக்களும் அந்தஸ்தாகன்னு பேர் இல்லையா, கடைசியில் ஊஷ்மாட்சரங்கள்னு பேர். ஷாஷாங்கெல்லாம் ஊஷ்மாட்சரங்கள்னு சொல்லுவோம். இந்த வா வந்து அந்த லாஸ்ட்டாக வரக்கூடிய லெட்டர்ஸில் உள்ள வா மட்டும்தான் இதில் வருது. இது இந்த 4 எழுத்துக்களும் 4 இதழ் தாமரையாக, சதுர்தளம் பத்மம், 4 இதழ் தாமரை, திருத்த ஹேம சமப்பிரக்கியம், உருகிய தங்கம், உருக்கின தங்கம் போல பிரகாசிக்கக்கூடிய 4 இதழ் தாமரையாக, ஹேம ரூபம் தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய ஒரு தாமரை 4 இதழ்களோட அந்த குண்டலினிக்கு வெளியில், குண்டலினிங்கிறது ஒரு சக்தி, அந்த குண்டலினிக்கு இப்படி வெளியில் வரும்போது அந்த 4 இதழ் தாமரையாக மூலாதாரத்தில் அதை பாவிக்கணும். சிந்தையே நன்றாக தியானம் பண்ணு. ஸோ மூலாதாரத்தில் 4 இதழ் பெட்டல் 4 எழுத்துக்கள் அப்படின்னு தியானம் பண்ணுன்றான். இதான் மந்திர தியானம். மந்திர வடிவமாக, எழுத்துக்கள் வடிவமாக தியானம் பண்ண சொல்லி கொடுக்குறான். तद्बाह्ये ओके तद् ऊर्ध्वं तु अनलप्रत्यं षट्दलं हीरकप्रभं हीरकम् ओके सॉरी षट्दलं हीरकप्रभं स्व आदि ल अन्त षट्वर्णेन स्व अधिष्ठानम् अनुत्तमम्. மூலாதாரத்துக்கு மேலே சுவாதிஷ்டானம் சொல்கிறோம் இல்லையா, ஸ்வ அதிஷ்டானம் தான் சுவாதிஷ்டானம் சொல்கிறது. ஸ்வ அதிஷ்டானம்னா தேவியோட அங்கே இருக்கக்கூடிய இடம் ஸ்வ அதிஷ்டானம். ஸோ அந்த மெயினான ஸ்டார்ட் பண்ணுற இடம் சுவாதிஷ்டானத்தில் தான், அதுக்கு கீழே இருக்கக்கூடியது மூலாதாரம். ஸோ சுவாதிஷ்டானம் அனுத்தமம், உத்தமமான அந்த இடத்துல எது மூலாதாரத்துக்கு மேலே, தது ஊர்துவம், அந்த மூலாதாரத்துக்கு மேலே தூ அனலப்பிரக்கியம், அனலம்னா தீ அப்படி ஜொலிச்சுண்டு பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம் இல்லையா தேவி, அப்படி ஸ்வயம் பிரகாசமாக தீ போல ஷட்தளம் 6 இதழ் தாமரை.
ஸோ முன்னாடி ஹேமப்பிரக்கியம் தங்கம் போல் 4 இதழ் தாமரை மூலாதாரத்தில், அதுக்கு மேலே இதெல்லாம் தியானத்தும் போது அப்படியே நினச்சிட்டு தியானம் பண்ணால் அந்தந்த பிளேஸில் தியானம் பண்ணலாம். அப்போ இங்கே சுவாதிஷ்டான பிளேஸில் தேவி இருக்கா, அப்படி இருக்கும்போது அவள் தீயா ஜொலிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துல. அந்த தாமரை எப்படி இருக்குன்னு சொன்னான்னா ஷடு 6 இதழ் தாமரையாக இருக்குது. ஹீரான ஹிந்தியில் என்னது டைமண்டு. ஸோ ஹீரக பிரபம் டைமண்ட் மாதிரி இருக்குது, அப்படி ஜொலிக்கிறது. டைமண்ட் மாதிரி ஜொலிக்கக்கூடிய 6 இதழ் தாமரை பெட்டல், 6 பெட்டலோட தாமரை. ப ஆதி ல அந்த. ஸோ இது 6 இதழ்களும் 6 லெட்டர்ஸை குறிக்கிறது. ஸோ ப ப ம யா ரா லா. ஏன்னா வா அங்கே போயிடுது, மூலாதாரத்துக்கு வா போயிடுது. இப்போ மேலேருந்து ஸ்வரங்கள்லாம் மேலேருந்து அப்படி கீழே வருது. நம்ம படிக்கிற வச்சா ஸ்வரத்துலேருந்து படிப்போம். இப்போ கீழேருந்து போகிறோம், நம்ம ஹாவை மட்டும் விட்டுட்டோம், கடைசியாக ஹாவை விட்டுட்டோம், பாக்கி கீழேருந்து மேலே போயிட்டுருக்கோம். அப்போ இங்கே ப ப ம யா ரா லா இந்த 6 எழுத்துக்களை குறிக்கக்கூடியதாக ல அந்த. ஷட்வர்ஷன வர்ணேன 6 வர்ணங்களோடு கூடிய 6 தாமரைகள். ஸ்வ அதிஷ்டானம் அனுத்தமம். இது தேவியுடைய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல வைரமாட்டம் இருக்கு இந்த 6 இதழ் தாமரை. மூலம் ஆதார ஷட்கோணம் மூலாதாரம் ததோ விதுஹு ஸ்வசப்தேன பரம் லிங்கம் ஸ்வாதிஷ்டானம் ததோ விதுஹு. ஸோ மூலம் ஆதார ஷட்கோணம். மூலம் வந்து பேஸு. ஸோ இந்த குண்டலினி சக்தி எல்லாம் பேஸ்லேருந்து தான் கிளம்பணும். ஸோ அது ஆதாரமாக எங்கள் இந்த சுவாதிஷ்டானத்துக்கு கீழே இருக்கக்கூடியது மூல ஆதாரம் ததோ விதுகோ. அதனால தான் அதுக்கு பேரே மூலாதாரம். இந்த சுவாதிஷ்டானத்துக்கும் கீழே அந்த அந்த எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியோட பேஸில் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே மூலாதாரம். அப்பா அது தெரிஞ்சுக்கோ. ஷட்கோணம் இந்த 6 கோணமாக இருக்கக்கூடிய தாமரையை தாங்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம் இடமாக இருக்கிறது. ஸ்வசப்தேன பரம்லிங்கம். இந்த ஸ்வாங்கிற சப்தம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் கோடி சூரிய பிரபையோடு கூடிய ஒரு லிங்கம். இந்த விசித்ரா என்ற நாடிக்குள்ளே கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒரு லிங்கம் இருக்குன்னு சொன்னாலே அந்த லிங்கம் தான் ஸ்வ அப்படிங்கிற சப்தத்தால் குறிக்கப்படுகிறது. அந்த ஸ்வ எங்கே அதிஷ்டானமாக இருக்கிறதோ, நிலை பெற்று இருக்கிறதோ, அதனால தான் இந்த இடத்துக்கு சுவாதிஷ்டானம் என்றே பேரு. அதை தெரிந்து கொள்னு சொல்றோம். மூலம் ஆதார ஷட்கோணம் மூலாதாரம் ததோ விதுஹு ஸ்வசப்தேன பரம் லிங்கம் ஸ்வாதிஷ்டானம் ததோ விதுஹு. தத் ஊர்த்வம் நாபிதேஷே து மணிபூரம் மகாப்ரபம் மேக ஆபம் வித்யுத் ஆபம் ச பகுதேஜோமயம் ததஹ மணிவத் பின்னம் தத் பத்மம் மணிபத்மம் ததா உச்யதே தசவிஷ்ட தளைர்யுக்தம் த ஆதி ப அந்த அக்ஷரான்விதம். இப்போ அடுத்த மணிப்பூரத்துக்கு வரலாம். ஸோ மணிப்பூரகஸ்தானம் வந்து இந்த சுவாதிஷ்டானத்துக்கு மேலே இருக்குது. தத் ஊர்துவம் சுவாதிஷ்டானத்துக்கு மேலே இருக்கக்கூடியது. நாபிதேஷே வயிற்று. ஸோ இந்த வயிற்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம். மணிப்பூரம் மகாபிரபம் நல்ல மணிகளோடு ஜொலிச்சுன்னு இருக்க போகிறது. ரத்னக்கல்லாட்டமாக அப்படி ஜொலிக்கிறது. மகாபிரம் நல்ல ஒளியோடு பிரபையோடு கூடி இருக்கக்கூடிய இடம் அது. மேக ஆபம் வித்யுதாபம், அதாவது ஒயிட் கலர் கிளவுட்ஸ் எல்லாம் இப்படி வெளியேற இருக்கும். அது மாதிரி வித்யுதாபம் மின்னல் போல் ஒளியோடு இருக்காது. போன இதில் சுவாதிஷ்டானம் எப்படி இருக்குன்னு சொன்னால் டைமண்ட் ஆட்டமாக ஜொலிக்கிறனா, அதுக்கு முன்னாடி மூலாதாரத்தை தங்கமாட்டம் ஜொலிக்கிறனா, இங்கே ரத்னமாட்டமாகவும் மின்னலாட்டமாகவும் ஜொலிக்கிறது இந்த மணிப்பூரக ஸ்தானம். பகுதேஜோமயம் தேஜஸ் அப்படி ஒளி படைத்திருக்கு. ஸோ உள்ளே போனால் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பிண்டத்தில் இருக்குங்கிறது தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய பார்க்குற எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்கேன். ஸோ பகுதேஜோமயம் அப்படிப்பட்ட தேஜஸோடு இருக்கக்கூடிய இடம் பாது. மணிவத்து பின்னம். இப்போ ரத்தனத்தை பழந்து அப்படி பிரகாசமாக 4 டைரக்ஷன்லேயும் அப்படியே ஒளியை பரப்பும். அந்த ரத்தனத்தை அப்படி உடைக்கிற வச்சு அதோட ஒளி 4 புறமும் பரவும் இல்லையா, அதை மாதிரி அந்த மணியை விரித்தார் போல 4 பக்கம் அதை பிரித்து பார்த்தா 4 பக்கம் பரவற மாதிரி ஒரு ஒளியோடு கூட. தத்பத்மம் எத்தனை இதழ் அது? தசபிகி தளைகி யுக்தம் 10 தளம் 10 இதழாக கொண்ட தாமரையாக ரத்தனத்தை விரித்து அது 10 இதழ் தாமரையாக செய்தார் போல.
மணிபத்மம் ததா உச்சத்தை. அதனால தான் அந்த மணியை பிரித்து 10 இதழ் உண்டாக்கின மாதிரி பண்ணினதுனால தான் அதுக்கு பேரே மணிப்பூரகம்னு பேர். மணியால் செய்யப்பட்டது மணிப்பூரகம்னு பேர். அந்த மணிகளால் செய்யப்பட்ட தாமரைகள் அப்படி பிரகாசமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே மணிப்பூரகம். அப்பா அதோட எழுத்துக்கள் அந்த 10 இதழுக்கும் 10 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ டாலருந்து பா வரைக்கும். அப்போ டா இல்லையா, டாட்டாவும் போயிடுது, டாட்டாவும் இனிமேல் தான் வரப்போகுது. டடனா தாத்ததாதனா பாஃபா அது வரைக்கும் 10 எழுத்து. ஸோ அந்த 10 எழுத்துக்கள் 10 இதழ்களாக காட்சியிருக்கிறது. ஸோ தேவி வந்து மந்திர ரூபிணியாகவும் இருப்பாள். அந்த மந்திர ஸ்வரூபமாக ஒவ்வொரு இதழ் தாமரையிலையும் அந்த இதழ் தாமரை பண்ணும்போது இந்த 10 எழுத்துக்களாக தேவி இருக்கிறாள். இப்படி தியானம் பண்ணு. மணிபூரம் மகாபிரபம் மேகபாபம் வித்யுதாபம் ச बहुतेजोमयं ततः मणिवद्भिन्नं तत्पद्मं मणिपद्मं तदा उच्यते दशभिश्च दलैः युक्तं अक्षरान्वितं अन्त अक्षरान्वितं विष्णुना अधिष्ठितं पद्मं विष्णु आलोकनकारणं तद्ऊर्ध्वेन आहतं पद्मम् उद्यत् आदित्यसन्निभं क आदित अन्तदलैः अर्कपत्रैः च समाधिष्ठितं तन्मध्ये बाणलिङ्गं तु सूर्य आयुधसमप्रभम्. ओके, सो विष्णुना अधिष्ठितं पद्मम्. ஸோ விஷ்ணுவால் அந்த நிலை பெற்று இருக்கக்கூடிய ஸ்தானம் விஷ்ணுவுடைய ஸ்தானம். அப்படிப்பட்ட பத்மம் விஷ்ணு ஆலோகன காரணம் அதில் தியானம் பண்ணிகிட்டே இருந்தால். ஸோ இது வந்து அநாகத சக்கரத்துக்கு போயிட்டான். இப்போ நேராக மணிபூரகத்தை விட்டுட்டு அநாகத சக்கரம் அநாகதம். ஸோ ததூர்துவம்னு இந்த மணிபூரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அநாகத சக்கரத்தில் அந்த இடத்துல பார்த்தா விஷ்ணுவுடைய ஸ்தானமாக இருக்கிறது அந்த பத்மம். விஷ்ணு ஆலோகன காரணம் விஷ்ணுவை பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம விஷ்ணுவை சாட்சாத்தாக அனுபூதி நிலைமையை அடையலாம். விஷ்ணுவை இட் லீட்ஸ் அந்த இடத்துல தியானம் பண்ணுறோச்சே பரமாத்மாவாக விஷ்ணுவை பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்படும். அதுக்கு காரணமாக அமையும் அந்த இடத்துல உள்ள தியானம். ஸோ தது அநாகதம் பத்மம் உத்யத ஆதித்ய சன்னிபம். இந்த பத்மம் எப்படி இருக்குன்னா எத்தனை இதழ் வருது? 12 இதழ் இல்லையா? பாணலிங்கம் அநாகதம் பத்மம் உத்யத ஆதித்ய சன்னிபம். ஓ இங்கே எத்தனை இதுனே போடலையே, பின்னாடி வருதா? ஸோ இது 12 இதழ் தாமரை. ஆக்சுவலாக இந்த 12 இதழ் பத்மம் உத்யத ஆதித்ய சன்னிபம் உதிக்கும் சூரியன் போல அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல ரெட் கலர்லாம் இருக்கும் அந்த அநாகத ஸ்தானத்தில். சிவந்த இதழ்களோடு கூடிய தாமரை அது உதிக்கின்ற சூரியனை போன்ற பிரகாசத்தோடு இருக்கக்கூடியது 12 இதழ் தாமரை. க ஆதி ட அந்தக. அப்போ க ஆரம்பிச்சாச்சுன்னா காக்கா கங்கா வந்துடுது. அப்புறம் சாச்சா ஜாஜா ஞா ஃபுல்லாக வந்துடுது. அப்புறம் டாட்டா அதுலேருந்து. ஸோ 10 + 2 12 இதழ் தாமரை. அதுலேருந்து நம்ம 12 இதழ்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். அர்க்கபத்ரைஷ ஒளியே இதழ்களாக சூரிய ஒளியே இதழ்களாக அர்க்கபத்திரம் சூரிய கிரணங்களே இதழ்கள் போன்று அந்த ரெட் கலரான பத்மமாக அந்த அநாகதம் பிளேஸ். அநாகதங்கிறது நெஞ்சில். ஸோ சம் அதிஷ்டிதம் அப்படி இருக்கக்கூடியவளாக தேவி அந்த மாதிரி ஸ்வரூபமாக மூலாதாரத்தில் இருக்கணுமா? மூலாதாரத்துலேருந்து மேலே வந்து அநாகத ஸ்தானத்துக்கு வந்தாச்சு. கீழோந்து தியானிச்சுன்னு மேலே 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 தியானிச்சுன்னு வரணும். அப்படியே தன்மத்தியே அந்த அநாகத சக்கரத்தில் அந்த அநாகதம் இருக்கக்கூடிய இடத்துல நடுவில் ஒரு பானலிங்கம் இருக்குது. அது சூரிய ஆயுத சமப்பிரபம். பானலிங்கம் வந்து 10,000 ஆயுதம்னா 10,000 சூரியன் உதித்தார் போன்ற பிரகாசத்தோடு பானலிங்கம் ஒன்று இருக்கிறது. கீழே ஒரு லிங்கம் பார்த்தோம் அந்த சுவாதிஷ்டான இடத்துல கோடிலிங்கமாக கோடி சூரிய பிரகாசத்தோடு இது 10,000 சூரிய பிரகாசத்தோடு கூட பானலிங்கம். பானலிங்கம் எப்படி இருக்கும்? கோழி முட்டை வடிவத்தில் இருக்கும். அதான் பானலிங்கம் பார்த்தோம்னா கோழி முட்டை வடிவத்தில் இருக்கும். சிவனோட லிங்கம் பானலிங்கம் சொல்லுவோம். அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கம் அந்த அந்த அநாகதத்தில் இருக்குன்னு சொல்கிறோம். विष्णुनाधिष्ठितं पद्मं विष्णु आलोकन कारणं तदूर्ध्व अनाहतं पद्मम् उद्यत्यादित्य सन्निभं आदित्य अन्तः अर्कपत्रैश्च समाधिष्ठितं
ज्ञानलिङ्गं तु सूर्य सूर्य आयुत समप्रभं सर्वं जगदम्बार्पणमस्तु।